அமெரிக்காவுக்கு போட்டு வந்து இலங்கைக்கு டைம் எடுத்து கொடுத்தாக்கள்ல ஒரு முக்கிய பாகம் வகிச்சதுக்கு பின்னால இந்த இந்தியாவும் இருக்குது. சரியா? அதே மாதிரி பேந்து திரும்பவும் எல்லாம் தெரிஞ்ச எவ்வளவு பலவீனமான ஒரு தீர்வு என்றது தெரியும். இந்த 13வது திருத்தச் சட்டத்தை திருந்தவும் அமுல்படுத்த சொல்லி அதுதான் அரசியல் தீர்வாகும் என்று சொல்லி முன் வச்சிச்சினம். எங்களோட தமிழ் தரப்பும் பல தடவை இந்தியாவின் அகண்டாவுக்குள்ள நின்று கொண்டு அதுக்கும் காதல் கடிதம் எழுதி கொண்டிருந்துச்சுன்னா எங்களோட தமிழ் தரப்புகளும் இந்த 13வது திருத்தத்தை விட அதிகமான அரசியல் அதிகார பகிர்வை நாங்கள் விரும்பி இருந்த நேரத்தில் இந்தியாவின் அகண்டாவுக்குள்ள நின்று கொண்டிருக்கிற இந்த தமிழ் தரப்பு அதே அமல்படுத்த சொல்லி போய் இந்தியாவில் நின்றுச்சு. இந்தியாவும் அதைத்தான் சொல்லி கொண்டிருந்து இலங்கைக்கு. ஆனால் ஒன்று நடக்கல. அதே நேரம் இலங்கை அரசோட பொருளாதார அரசியல் உறவுகளை போனணும் என்று சொல்லி எத்தனையோ எக்ரிமெண்ட்கள் எல்லாம் போட்டுச்சுனம். தமிழர்களுடைய பிரச்சனையில கடுமையான அழுத்தம் செலுத்துறதுக்கு பதிலாக இரு நாடுகளும் தங்களுடைய உறவை பாதுகாக்கும் அணுகுமுறையில நாங்கள் இலங்கைக்கு முன்னுரிமை கொடுப்போமே தவிர தமிழர்களுக்கு அல்ல என்றதை நடத்தி காட்டிச்சினோம். சரியா? இந்தியாவின் கொள்கை பல முறை மாறிச்சு. ஆனால் அது தமிழர்கள் சார்ந்ததாக இருக்கே இல்லை. அப்ப தமிழர்களுடைய பிரச்சனையை முழுமையாக ஒரு தேசிய இன அரசியல் பிரச்சனையா அணுகிறதுக்கு பதிலாக இந்தியா என்ன செய்தது என்று சொல்லி சொன்னா, இலங்கைக்குள்ள அரசியல் தீர்வு என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள இந்தியா இதை வச்சு கொண்டு இருக்குது. இந்த இலங்கைக்குள் அரசியல் தீர்வு என்றது தமிழர்களுடைய அதிகபட்ச அரசியல் கோரிக்கைக்கு குறைவாதான் இருக்குது. இதுதான் யதார்த்தம். இதால தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் தொடர்ந்தும் இந்த விடயத்தில் இந்த பவர் சென்டர்ஸோடு நாங்கள் கையாள வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் சரி இந்தியாவை நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு விட்டாலும் மற்ற பவர் சென்டர்ஸோடு நாங்கள் கையாளுகின்ற பொழுது தமிழர் தரப்பு ராஜதந்திரத்தையும் லொபியையும் நாங்கள் செய்கின்ற பொழுது இந்தியாவுக்கு அது ஒரு பிரச்சனையாக அமையும். ஏதோ ஒரு வகையில் தமிழர்களை கையாளுறதுக்கும் அவர்களை திருப்திப்படுத்துறதுக்குமான ஒரு நிலையை கொண்டு வரும். இதுதான் ராஜதந்திரம். அப்போ அதுக்காக நாங்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நன்றி. நாங்கள் இப்போ ஏன் நாங்கள் அமெரிக்காவை நாடக்கூடாது? எங்கிட்ட ராஜதந்திர இதுபடி அமெரிக்கா நாடி எங்கண்ட பிரச்சனைகளை அவர்களோடாக கொண்டு வரக்கூடாது நான் நினைக்கிறேன். எப்படி நாங்கள் நாடை இல்லை என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன். பல தரப்பு அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா அண்மையில ஒரு செனாட்டர் ஈழத்தமிழர்கள் சார்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தார். நீங்க வாசிச்சீங்களோ தெரியாது. அப்படி வேலைகள் நடந்து கொண்டிருக்குது எல்லா இடங்கள்லையும். ஆனால் சரியான நேரங்கள் தருணங்கள் எங்களுடைய பலம் அதிகரிக்கிற பொழுது நிச்சயமாக அதுக்கான ஒரு முடிவு தரத்தான அவர்கள் வேணும். நான் அதால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, அந்த பலம் எங்கே வரும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கான ஒரு சிவில் சமூக கூட்டமைப்பு, மக்கள் மயப்படுத்தப்பட்ட சிவில் சமூக கூட்டமைப்பு பலமாக இருக்கிற பொழுதுதான் அது சாத்தியமாகும். அதால தான் நான் கட்சிகளை தவிர்த்து இந்த சிவில் சமூக கூட்டமைப்பை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம்.
வணக்கம் ஐயா. உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா கொண்டு வந்த கடுமையான சரத்து கொண்ட தீர்மானங்களை வந்து இந்த ஐநாவில் கொண்டு வந்து இலங்கைக்கு எதிரான பொறிமுறையை உருவாக்கக்குள்ள அந்த எத்தனையோ அம்சத்தில் இவங்களுக்கு இலங்கைக்கு எதிரான தாக்கங்கள் இருக்கின்ற கொண்டு வர அதை நீட்டு போக வச்சது இந்தியா. அதை பற்றி ஒரு கவலங்கி பண்ணுங்க, ஏன் அதை இந்தியா செய்ததுண்டு? ஐயா மீட் எடுக்கல இன்னொருக்கா உங்களோட கேள்வி சொல்லுங்க. எனக்கு இடையில ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தபடியால். சரி ஐயா, 2018 நான் நினைக்கிறேன் அமெரிக்கா கொண்டு வந்த ஒரு இப்பொறிமுறை, அதாவது ஐநாவில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட பொறிமுறை இலங்கையை கையாளக்கூடிய அந்த இனப்படுகொலைக்கான மனித குலத்துக்கு எதிரான அந்த போரில் வந்து அதுக்கு வந்து தாங்கள் வந்து கண்டிக்கக்கூடிய பொறிமுறைக்குள்ளே கொண்டு நிறுத்தக்கூடிய 5 அம்ச கோரிக்கை வச்சு பாரிய நல்ல தமிழர்களுக்கு சாதகமான பிரேரணை ஒன்றை கொண்டு வந்தது. அந்த பிரேரணையை வந்து இப்போ நாளைக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு ஐநாவில் இருக்கக்குள்ள அதை நீத்து போக வச்சு சப்மிட் பண்ண வச்சு இலங்கைக்கு அந்த கெடுபிடிகள் குறைக்கப்பட்டது. அதுக்கு இந்தியா பாரிய அளவு பங்காற்றியது. அதை ஏன் அந்த காரியத்தை இந்தியா செஞ்சது ஐயா, அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை? இந்த கொலைகார பட்டியலில் இந்தியாவும் இருக்கிறன்றதால இந்தியா அதுக்கு வராதே. இனப்படுகொலையில இந்தியா தான் பங்கு. அப்ப அமெரிக்கா தான் முன்னுண்டு கொண்டு வந்தது. அமெரிக்கா வந்தாலும் இந்தியா தானே தடுக்கும். இந்தியா வந்து லொபி செய்தது தானே. அப்ப அதுக்கு தான் இந்தியாவும் சேர்ந்துதான், அதாவது இந்தியாவின் நான் அதை விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு. எங்களை காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு எனக்கு. என்றால் எல்லாருமே சேர்ந்து விளங்கப்படுத்துறீங்களே எதிரிக்கு. இல்ல, நான் சுருக்கமா சொல்றேன். அதாவது அமெரிக்காவோட லொபி செய்யற தமிழ் தரப்பு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஒபாமாவோட தேர்தல் காலங்கள்லயா இருக்கட்டும், அல்லது பில் கிளின்டன் காலத்திலேயா இருக்கட்டும், அல்லது இப்போ டொனால்ட் ட்ரம்ப் காலத்தில் இருக்கட்டும், குறிப்பிட்ட தமிழ் தரப்பு கூட்டமைப்புகள் அந்த தேர்தல் காலங்களில் அவர்களுக்காக வேலை செய்து அந்த லொபியோடு பயணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் அதிகம் அதை நான் இப்போ சொல்லவில்லை காரணத்தோடு. 2018 அமெரிக்கா வந்து என்ன செய்தன்னு சொல்லி சொன்னால், இலங்கைக்கு எதிராக ஒரு புதிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தது. அது வந்து 2015 இலங்கை இணைஞ்சு ஏற்றுக்கொண்ட UNHCR தீர்மானம் 30 அதன் தொடர்ச்சியாக 2017 34 அந்த தீர்மானத்தினுடைய இலக்கங்கள். நான் வேணுமெண்டா அதை பேருந்து நான் உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்க்கணும் எல்லாத்தையும். நான் இந்த 2 தீர்மானங்கள் வந்து அமெரிக்கா கொண்டது 2018. இந்த 2015 30 தீர்மானம் UNHCR தீர்மானம், 2017 34 தீர்மானம். இது 2017 முடிஞ்ச அப்புறம் 2018 அமெரிக்கா வந்து இந்த இலங்கை அந்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேணும் என்று சொல்லி அழுத்தம் கொடுக்குது. 2018 ஜூன் மாதம் அமெரிக்கா வந்து இந்த UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருந்து வெளியேறும். அப்ப அதுக்கு பிறகும் கூட இலங்கையை வந்து இந்த நல்லிணக்கம் நீடித்த அமைதிக்கான சர்வதேச உறுதிமொழிகளை இலங்கை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்து அமெரிக்கா வெளிப்படையாக கூறினது. அதில் முக்கியமாக அந்த அழுத்தத்தினுடைய முக்கிய பகுதிகள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற வரையில் முதலாவது வந்து மனித உரிமைகள், 2வது வந்து பொறுப்பு கூறல், 3வது வந்து நல்லிணக்கம், 4வது வந்து காணாமல் போனவர்களுடைய தொடர்பான நீதி, 5வது வந்து அரசியல் தீர்வு, 6வது வந்து இந்த இலங்கை வந்து 2015 தீர்மானத்தில் ஏற்றுக்கொண்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றுறது.
இந்த அமெரிக்கா கொடுக்கைக்குள்ள தான் ராஜபக்ச என்ன செய்கிறார், நாங்கள் போர் செய்யவில்லை, இந்தியா தான் போர் செய்தது, நாங்கள் அதை நடத்தி முடித்தோம் என்று சொல்லி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்று நினைக்கிறேன். இந்த போரை நடத்தியது இந்தியா, நாங்கள் செய்து முடித்தோன்னு சொல்லி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்து இந்தியாவை இதுக்குள்ள மாட்டி வைக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது, இலங்கைக்கும் சீனாவுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. ஆனால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு இருக்க இல்லை. அப்போ இந்த காலப்பகுதியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் 2012 2017 வரையிலான யுஎன்ஹெச்சிஆர் தீர்மானங்களுக்கு இந்தியா ஆதரவாக வாக்களிக்குது. சரியா? ஆனால் இந்தியா பொதுவாக இலங்கையின் இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு, தங்களுடைய இருதரப்பு உறவுகளை பாதுகாக்கிற அணுகுமுறையை வலியுறுத்தி சில விடயங்களில் இலங்கைக்கு அதிக அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலையும் இந்த யுஎன்ஹெச்சிஆர்லையும் இந்தியா கடைப்பிடிக்குது. அவை வெளிப்புறத்துக்கு தலையை காட்டினாலும் இங்கால பல தடவைகளில் இலங்கை அரசுக்கு தங்களுடைய பொறுப்புக்குற நல்லிணக்க நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு இந்தியா எப்பவும் துணை நிற்கும் என்ற வார்த்தையோட மாத்திரம் நின்று கொண்டுச்சுனா. இந்தியா அந்த டைம்ல இந்தியா ஆட்சி யார், பிஜேபியா காங்கிரஸா? அந்த நேரத்தில் காங்கிரஸ் என்ன இல்ல பிஜேபி. எத்தனை ஆண்டு? 2015 2009 இருந்து 2012 மோடி வந்துட்டார். கரெக்ட். அப்ப பாத்தீங்கன்னா அதிகாரம் இந்தியா, நீங்க காங்கிரஸ மட்டும் சொல்ல இயலாது, பிஜேபியும் அதே மாதிரி ஆக்கலாம். அதுல ஒரு நிமிஷம் அதுல முக்கியமா இந்த தீர்மானம் வந்த பொழுது இந்திய வெளியுறவு அமைச்சராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ், சரியா, இவதான் இந்த விடயத்தில் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்காதீங்க, தமிழர்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கு நட்பு நாடு என்ற அடிப்படையில் நாங்கள் இலங்கையே ஒரு நட்பு நாடாக அணுக வேண்டிய தேவை இருக்குது, அதனால நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது என்ற வேலையை பார்த்தது அன்றைய நேரத்தில் வெளியுறவு அமைச்சராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ். மன்னிக்கவும் புலோலியா குறுக்கிறதுக்கு சங்கரனை சொன்ன கருத்துப்பில் 2012 மோடி வரல, 2014 மே மாதம் மே மாதத்துக்கு முதல் தான் அந்த 3ஆம் மாத டைம்லாம் இந்த பிரச்சனை நடந்தது. நீங்கள் சொன்னது சரி புலோலியா. இந்த நேரத்தில் தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் தமிழர் தரப்பையும் கையாளுது. சரியா? இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டுச்சினம் அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது, அமெரிக்காவுக்கு அழைக்கப்பட்டுச்சினம் தமிழர் தரப்பை அங்கேயும் பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ இந்த அதே தமிழர் தரப்பை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பி நீங்கள் இலங்கைக்கு அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டாம், இப்போத்தான் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு, மீள் கட்டமைப்பு நடக்க போகுது, இந்தியா உதவுது, புதிய அரசியல் யாப்பு வரப்போகுது என்ற கதைகள் எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் கொடுக்குற அழுத்தத்தால் வரக்கூடிய தமிழர்களுக்கான வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தமிழருக்கு வரக்கூடிய நலன்களை நீங்கள் கெடுக்கிறீர்கள் என்ற வகையில் இவ பேச்சுவார்த்தை நடத்தினது. அது எனக்கு நேரடியாக அந்த சம்பவம் தெரியும். ஆதிகாயன் இருக்கிற பொழுது நாங்கள் கிளப் ஹவுஸில் இதை டிஸ்கஸ் பண்ணி மிகவும் காரசாரமாக இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக, தமிழர் தரப்பில் போய் காய்ச்ச அரசியல்வாதிகளுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம்
ஒரு வணக்கம் சுதாண்ணா வாங்க. ஆனா ஒரு சொல்லுங்க சுதா. செகண்ட் மட்டும் அதென்ற ஆழமானது தாற்பயமான ஒரு எப்படி என்று சொன்னால் இதுவரையில் நான் இங்கிருந்து சொல்லல 1940 சொல்லல 1813 ஹோல்ஃப்ரூக்ல இருந்து சொல்றேன். எங்களுக்கு முட்டுக்கட்டை 8 கோடி மக்களுக்கும் ஒரு 35 லட்சம் மக்களும் 8 கோடி மக்கள் ஒரு பெரிய மாநிலம் தன்னோட இருக்க போக்குள்ள ஒரு 35 லட்சம் மக்களுக்கு இந்தியா ஒரு வழி எடுத்து கொடுக்கும் என்று நாங்கள் நினைக்கிறது அந்த ஒரு சிந்தனை என்றதும் எஸ்பி ஒரு கேள்வி ஒன்று கேட்டுச்சு, ஏன் நாங்கள் இந்த விஷயத்தை அமெரிக்காவோட நாங்கள் செய்யக்கூடாது? இந்த புலம்பெயர்ந்த சமூகம் இப்ப இருக்கிற ஒரு செயல் திட்டம் அப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு கேள்வி கேட்டார். அதை நாங்க முன்புறமா எல்லாரும் செய்தா ஏன் என்று கேட்கிறார். இப்ப இருக்கிற காலோட்டங்கள் உலக அரசியல் பரப்புல நடந்து கொண்டிருக்கிற சிந்தனைகள் செயல்பாடுகளை எல்லாம் பார்க்க ஒழிக்கிறதுக்குள்ள நாங்கள் ஒரு பலமானதும் ஒரு ஒரு அப்ப ஒரு சக்திக்கு பின்னால போகாம திரும்பியும் நீங்க கனநேரமா மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்க கனநேரமாக இந்தியாவோட அரசியல் இந்தியாவோட வரலாறு கொண்டு எனக்கு பல முரண்பாடுகள் இருக்குது. அவ்வளவுல இப்ப கதைச்சா நான் உங்களுக்கு முரண்பட்டு உங்களுடைய சிக்னல் வீக்கா இருக்குது. தேவையில்லை. அது இருக்க நாங்கள் சுதான உங்களை வெட்டி வருது. கமரூன் ஹால்புருக்குன்ற சிக்னல் கொஞ்சம் நான் கொஞ்சம் வேலையா நிக்கிறதால கொஞ்சம் சிக்னல். கமரூன் ஹால்புருக்குல இருந்து இந்தியா நமக்கு 100 ஆண்டு இப்ப 200 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்தியா 200 ஆண்டுகள் நான் எங்களுக்கு எதிராக தண்ட நலனுக்காக எங்களை பலி கொடுத்து கொண்டு வர ஒரு நாட்டை நாங்க இன்னுமே நம்புறோம். புலத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் அங்கே போறாங்க, கதைக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க, வாராங்க. அவங்க தங்கண்ட இருப்புக்காகவும் தங்கள் இந்தியாவை பகைக்க கூடாத ஒரு சிந்தனை. புலம்பெயர்ந்து இருக்கிற நாங்களும் ஏன் அந்த ஒரு பாதையை தான் தேடிக்கொண்டு கதைக்கிறோம்ன்றதான் எனக்கு இருக்கிற ஆதங்கம். அதான் இப்ப எஸ்பியும் கேட்டுச்சு, அதை சிம்பிளா கேட்டுச்சு. நான் அதை கதைக்கிறேன். நான் இப்ப இந்தியா எங்களுக்கு எவ்வளவு துரோகம் செய்யன்றது எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப கடைசி இறுதி யுத்தம் சொல்லுவாங்க. நான் இல்லை. நான் ஓமல்தூர் ராமசாமி போய் பிரிட்டிஷ் பிரட்மன்கிட்ட சொன்ன வசனம், அவங்க என்ன சொன்னாங்க, நீ இந்தியா தாங்க தனி நாடு தேவையில்லை, அதுக்கு சிங்களத்துக்கிட்டே கொடுங்க, இவங்களோட சேர்ந்து போகட்டும்னு சொல்லி ராமநாதன் குமாரசாமி ஆக்கள், ஆனந்த குமாரசாமி அப்பா, அந்த குமாரசாமி ஆக்கள் எல்லாம் செய்த வரலாறெல்லாம் வேறையா இருக்குது. அண்ணன் நமக்கு அதுக்கு இன்னும் ஏன் இந்தியாவை நாங்கள் நம்பணும்? இதான் என்ற ஒரு கேள்வி. நீங்களும் அந்த பாதைக்குள்ள கதைக்கிறீங்க. எனக்கு அதுல கணக்கு முரண்பாடுகள் இருக்கு. இந்தியா ஒருத்தர் நம்ப இல்லை, நான் நம்ப இல்லை, அதிகாரம் மட்டும்தான் நம்பி கொண்டிருக்கு, வேற ஒருத்தர் நம்ப இல்லை. அதிகாரம் நம்ப இல்ல, இந்தியாவை நம்புறன்ற வார்த்தை வேற, இந்தியாவை யூஸ் நாங்கள் பயன்படுத்துறன்றது வேற. சரியா, நான் பயன்படுத்துறத நான் சொல்லி கொண்டு வரேன். ஆனா இந்த இந்தியா வந்தபடியால் நான் இந்தியா பற்றி உங்களுக்கு விளக்கம் தந்தது. இப்ப நான் எஸ்பின்டைக்கும் சுதாவுண்ட கருத்துக்கும் நான் வாரன். சரியா, இல்லை என்னன்னு சொல்லி சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்கள் அமெரிக்காவோட நீண்ட காலமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கு. ஆனால் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட மாகாண மட்டத்தில் தான் அவை இருந்து வேலை செய்யணுமே ஒழிய வாஷிங்டனில் நேரடியாக இதன்ற அளவுக்கு அந்த பலம் அங்கே இன்னுமே இல்லை. சரியா, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் நான் இப்போ திரும்ப சொல்கிறேன், அமெரிக்காவோட இலங்கை தமிழர்கள் வலுவான அரசியல் தொடர்பையும் அணுகுமுறையையும் உருவாக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு அங்கே இருக்குது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நோக்கம் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக நிற்க வேண்டும் என்பதாக இருக்கக்கூடாது. அது ஒரு நாளும் எந்த ஒரு நாடும், அமெரிக்காவில் எந்த ஒரு நாடும் செய்யாது. சரியா, நான் முதலும் ஒரு தடவை சொன்னேன்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் நல்லிணக்கத்தை பேணுமே ஒழிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இனத்துக்காக அந்த நாட்டை எதிர்க்காது. அதுக்கான வலுவான பல காரணங்கள் இருக்குது. அப்படி அதையும் தாண்டி அவர்கள் தமிழர்களுக்காக
அந்த நாடு நிற்க வேண்டுமாக இருந்தால் நான் கேட்கக்கூடிய கேள்வி, தமிழர்களுடைய வெளிநாட்டு அரசியல் கொள்கை என்ன? இலங்கை தமிழர்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? இந்த அரசியல் பொருளாதார கொள்கையில் எவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள்? இந்த 3 விஷயத்தையும் எல்லா நாடுகளும் பார்க்கும். சரியா? அதுக்கான பதில் உங்கள்கிட்டயே நான் விட்டுடுறேன். அப்போ நாங்கள் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக நிற்க வேண்டும் என்பதாக இல்லாமல், அமெரிக்கா ஏற்கனவே இருக்கக்கூடிய மனித உரிமை, ஜனநாயகம், பொறுப்புக்கூறல், மற்ற இண்டோ பசிபிக் கொள்கைகள், குவாட் எக்ரிமெண்ட், இவைகளோட எங்களுடைய உரிமைகளை இணைக்கிறதாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அமெரிக்கா காங்கிரஸ் இலங்கையினுடைய மனித உரிமை மீறல், இராணுவமயமாக்கல், பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் குறித்து ஏற்கனவே செனாட்டர்ஸ் ஒரு சிலர் அறிக்கைகள் விட்டுருக்கணும். அதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். சரியா? அப்போ இப்போ அமெரிக்காவோட நாங்கள் எவ்வாறு செயல்படலாம்ன்ற கேள்வி வருது. தமிழர்களுக்கு மட்டும், இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் உதவி செய்யுங்கள் என்று தொடங்காமல், இது ஒரு மனித உரிமை ஜனநாயக பிரச்சனை என்று நாங்கள் அணுகணும் அமெரிக்காவோட. நான் சொன்ன மாதிரி அமெரிக்க காங்கிரஸ் ஏற்கனவே எத்தனையாம் ஆண்டு ஞாபகம் இல்லை, இப்போ மிகவும் அண்மையில் கூட ஒரு காங்கிரஸ் செனாட்டர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தவர். இலங்கைக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு சார்பாகவும் ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருந்தவர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இவர்கள் இந்த மனித உரிமை விடயத்திலையும் நல்லிணக்க விடயத்திலையும் ஏற்கனவே தங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்கணும். அப்போ இந்த கொள்கை நிலைப்பாட்டோட தமிழர்கள் பிரச்சனையை இணைக்க வேணும். நாங்கள் இந்த காங்கிரஸ் ஓட எங்களுடைய விடயங்களை இணைக்கணும். காணாமல் போனவர்கள், அரசியல் கைதிகள், நிலப்பிரச்சனை, இராணுவமயமாக்கல், மொழி உரிமை, மத உரிமை, அரசியல் அதிகார பகிர்வு, இப்படியான பிரச்சனைகளை ஆதாரங்களோட எடுத்து செல்ல வேண்டும். எல்லா காங்கிரஸுக்கும் கொண்டு போகணும். நாங்கள் தனியாக ஒரு செனாட் கதைக்கிறதோட காணுமென்று சொல்லி நாங்கள் நிற்கலாது. எங்களுக்கு நீதி வேணுமென்று மட்டும் சொல்லாமல், எந்த சட்டம், எந்த சம்பவம், எந்த உரிமை மீறல் எப்போ நடந்தது, அதுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்றதை நாங்கள் தெளிவாக காட்ட வேண்டும் தமிழர் தரப்பில் இருந்து. ஸோ இப்போ இங்கே நான் வாரன் தமிழர் தரப்பில் இருந்ததை நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு கட்சி, தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய கட்சி கொண்டு போய் உங்கள் செனாட்டில் இல்லாட்ட அமெரிக்க அரசிட்ட இல்லாட்ட ஒவ்வொரு ஸ்டேட்டிட்ட கொண்டே கொடுத்தா அதை எடுபட வேண்டி நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கான பதிலையும் நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். சரியா? அதே மாதிரி இந்த காங்கிரஸில் இருக்கிற ஹவுஸ் மெம்பர்ஸ், செனாட்டர்ஸோட நாங்கள் தொடர்ச்சியான உறவை நாங்கள் உருவாக்கணும். இங்கே தான் எங்களுடைய ராஜதந்திரத்தினுடைய துறப்பே இருக்கு, லொபியினுடைய துறப்பே இங்கே தான் இருக்கு. அதை ஒரு தரம் தொடர்ந்து செய்கிறது இல்லை, உண்மையில் செய்கிறது இல்லை தொடர்ந்து. இப்போ கனடாவில் எங்களுடைய தமிழ் தரப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அரசியல்வாதிகளோடு இருந்து வேலை செய்கிறோமோ அந்த அளவில் ஒரு 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 5% கூட அமெரிக்காவில் இல்லை. ஒரு கால் வாஷிங்டனில் போய் அங்கே பில்கிளினுடைய கட்சி உறுப்பினர்களுடைய இல்லாட்டா ஒபாமாவோட உறுப்பினர்களோட போய் காய்ச்சி போட்டு படம் எடுத்துட்டு நியூஸில் போட்டு இதன்ற காணாது. எங்களுக்கு பல ஆண்டுகள் தொடர்கின்ற அரசியல் தொடர்பு அங்கே தேவை. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்களுடைய தங்களுடைய வாக்காளர் செல்வாக்க சட்டபூர்வமாக ஜனநாயக முறையில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை செய்கிறதுக்கு
ஒரு தரம் அங்கே வர இல்லை, முன் வர இல்லை. இது எங்களுடைய துரதிர்ஷ்டம். நாங்கள் தொடர்ந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்கள்ட்டையும் வந்து தொடர்ந்து தகவல், அதோட எங்களுடைய கொள்கை அறிக்கைகளை வந்து நாங்கள் கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் ஒன்று கொண்டு போட்டியிடாமல் குறைஞ்சபட்ச ஒரு பொதுக்கொள்கையை உருவாக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்திய குடிமக்களால் அமெரிக்காவில் எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. அவர்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அமெரிக்கன் பொலிட்டிக்கில் இருக்கிறேன்ட நீங்கள் ஒரு தேடி பாருங்க கூகுளில். சரியா? அப்போ இல்லை, நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்களுடைய பொது கொள்கை ஆவணம் எப்படி இருக்கணுமென்ற ஒரு கேள்வியும் இருக்கு. என்ன எங்கள்கிட்ட இருக்கா எங்கேயாவது ஒரு பொதுக்கொள்கை ஆவணம் யார்கிட்டையாவது சொல்லுங்க. அப்போ நாங்கள் அதை அங்கே தொடங்கணும். தனியாக ஒரு ஆளாக கொண்டு போய் ஒரு ஆவணத்தை கொடுக்கறது வேற. ஒரு பலம் சார்ந்த ஒரு அமைப்பு, அரசியல் கட்சி இல்லை, பலம் சார்ந்த ஒரு அமைப்பு கொண்டே கொடுக்குறதுல அது ஒரு பெரிய ஒரு பலம். அப்போ அந்த அறிக்கையில் வந்து, கொள்கை அறிக்கையில் வந்து முக்கியமாக தற்போதைய எங்களுடைய நிலை, முக்கியமாக மனித உரிமை பிரச்சனை, காணாமல் போன ஆக்கள், நில அபகரிப்பு, நில உரிமை, இராணுவமயமாக்கல், அதிகார பகிர்வு, எங்களுடைய கல்வி, மொழி உரிமைகள், பொறுப்பு கூறல், பரிந்துரைக்கப்பட்ட அமெரிக்க அந்த நடவடிக்கைகள், இவையெல்லாம் அதுக்குள்ள இருக்கணும். என்ன நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டு நம்பகரமான ஆதாரங்களோட நாங்கள் அதை சமர்ப்பிக்கணும். வெளியுறவுத்துறை அமைச்சோட, அரசியல் கொள்கை வகுப்பாளர்களோட, மனித உரிமை அமைப்புகளோட, வடக்கு கிழக்கில் தமிழர் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், கண்காணிப்பு, தொல்லைகள், நிலைமைகள், மொழி சார்ந்த பிரச்சனைகள், இராணுவத்தின் அடாவடித்தனங்கள், இந்த புத்தவியார பிரச்சனை, இது எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் என்ன அமெரிக்காட்ட கேட்கலாம் சொல்லுங்க? எங்களுக்கு தனிநாடுதான்னு சொல்லி நாங்கள் போய் நிற்க முடியாது. சரியா? இலங்கை அரசு மனித உரிமை பொறுப்புக்கூறல் தொடர்பான உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேணும் என்றதை நாங்கள் அமெரிக்காவுக்கு கூட அழுத்தம் கொடுக்கலாம். காணாமல் போனவர்கள் விடயத்தில் வந்து உண்மையான விசாரணை, அதுக்கு இந்த குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேணும் என்று நாங்கள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். இராணுவ மயமாக்கலை குறைக்க வேணும் என்று நாங்கள் தமிழர் பகுதிகளில் அதிகப்படியான இராணுவத்தில் இருக்கிறார்கிட்ட ஆதாரபூர்வமாக நாங்கள் அங்கே காட்ட முடியும், கொடுக்கலாம். நில அபகரிப்பை பற்றி நாங்கள் சொல்ல முடியும். பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம், ஏற்கனவே IMF வந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி. சரியா? அதே மாதிரி அரசியல் கருத்து சுதந்திரம், ஊடக சுதந்திரம், மக்களுக்கு மேலே நடக்கின்ற ஒடுக்குமுறை, இதுகளை பற்றி நாங்கள் சொல்லலாம். எங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு அரசியல் அதிகார பகிர்வு வேணுமென்றதை நாங்கள் சொல்லலாம். மனித உரிமை விடயங்களில் நாங்கள் உறுதிமொழிகள், அவர்கள் கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை, இதை தொடர்ந்து கண்காணிக்க வேணும் உங்களுடைய தரப்பால் என்று நாங்கள் கேட்கலாம். தேவையான இடங்களில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் மனித உரிமை முன்னேற்றத்தோடு இணைக்க வேணும் என்று நாங்கள் கேட்கலாம். சரியா? இதில் இன்னும் முக்கியமான என்னென்று சொல்லிச்சனால், நாங்கள் அமெரிக்காவிட்ட வந்து இந்தியாவுக்கு எதிராக லொபி செய்ய விடயத்தை வந்து நாங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது, கதைக்கக்கூடாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிரான இதை வந்து கையாளாகாது. அப்போ இந்தியா எதிரி என்று சொல்லி போட்டு நாங்கள் அமெரிக்காவை வச்சு நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் லொபி செய்யணும் என்ற அந்த நிலைமைப்பாட்டை வந்து நாங்கள் சொல்லக்கூடாது, கேட்கவும் கூடாது. நாங்கள் அமெரிக்காவோடையும் சரி இந்தியாவோடையும் சரி தனித்தனியான ராஜதந்திர உறவை வந்து நாங்கள் உருவாக்கணும். அமெரிக்காவினுடைய பார்வை இலங்கை மீது ஒரு மாதிரி இருக்கும்,
ஐரோப்பிய யூனியனுடைய ராஜதந்திர அரசியல் நடவடிக்கை இலங்கை மீது வேறு மாதிரி இருக்கும், இந்தியாவினுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். அவர்களுடைய வெளிநாட்டு அரசியல் கொள்கைகள் ஏற்ற மாதிரி எங்களுடைய லொபி ராஜதந்திரம் அமைய வேண்டும். இந்தியாவினுடைய பாதுகாப்பு நலன்ன்றது வேறு, அமெரிக்காவுடைய இந்தோ பசிபிக் நலன்ன்றது வேறு. சரியா? எங்களுடைய நலனை இரு நாடுகளுடைய தனித்தனி நலன்களோட இணைக்கிறதுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய ராஜதந்திரம். நாங்கள் அமெரிக்காவிட்ட இந்தியாவை எதிர்க்க வேண்டும் என்று கேட்கிறத விட, இந்தியாவும் அமெரிக்காவும் இலங்கை தமிழர்களுடைய உரிமைகளை ஆதரிக்கும் வகையில் இணைந்து செயல்பட வேணும் என்று நாங்கள் கேட்கிறோம். இதுதான் நீண்ட காலத்தில் ஒரு வலுவான அணுகுமுறை. புலோலியன், இந்த காசா பலஸ்தீனம் இவ்வளவு காலம் இந்த பெரிய அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு யுத்தத்தில் இன்று வரைக்கும் நின்று பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அதிலிருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளாத. அதுக்கு ஒரு பெரிய நாடு ஹெல்ப் பண்ணது இல்லை. எந்த நாடு? ஈரான். இல்ல அந்த மக்களை பாருங்களேன் நீங்க. அந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த மக்கள் எங்கேயும் ஓட இல்லை. மற்றது இதுல இன்னொரு கேள்வி குளோலியன்னா, இப்ப ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக செயற்படாதுன்னு சொல்றீங்க, அந்த குழுவுகளுக்கு சப்போர்ட்டும் பண்ணாதுன்றீங்க. ஆனால் ஏன் ஈராக், சிரியா, ஆப்கான், லிபியாக்கு ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக தானே முழு வீட்டை ரங்கி அடித்தவங்க அமெரிக்கா. அது அங்க சங்கர் வடியான ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனா கொஞ்சம் மன்னன் சங்கர் கேட்ட நான் கேட்கிற விளங்குதா? சங்கர், நீங்க கேட்ட கேள்வி அது எப்படி என்றால், அதுன்ற தாற்பயம் தான் நான் இப்ப சொன்னது. இப்ப இங்க இருக்கின்ற மக்கள் பிரதிநிதியும் தான், மக்கள் பிரதிநிதியை தாண்டி இருக்கின்ற இப்ப சமூக பிரதிநிதிகளும் எடுத்ததுக்கு இந்தியாவுக்கிட்ட ஓடிடுவாங்க. ஓடினோடனே இப்போ அதுக்கு இவங்க இந்தியாவே நம்பி எல்லாரும் தங்கண்ட கருத்தியலும் இப்போ 2009க்கு பிறகு இந்தியா தான் எல்லாம் ஆண்டா குந்து எழும்புன்ற மாதிரி தான் இங்கே எங்கண்ட அரசியல்வாதிகள் மட்டுமில்லை, இங்கே இருக்கின்ற புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருக்கிற பெரிய நபர்கள் கூட அங்கேயே போயிட்டாங்க. அவங்கள அந்த ஹாலிடேக்கு போனோம் அப்படின்ற தங்கன்ற போயிட்டதால தமிழ் மக்களை பொறுத்தவரை அது விடுபட்டு போயிட்டு, தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்ன்ற சிந்தனைகள் விடுபட்டு போயிட்டு. இதுதான் சங்கர் அதுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை. இன்னும் ஒன்று, நான் இப்போ ஒரு 4-5 நாளாக ஒட்டுமொத்தமாக இந்தியான்றது எதுவும் செய்யாதுன்றதுக்கு கூப்புற தூரத்தில் இருக்கிற யாழ் மாவட்டத்தில் இந்திய துணை தூதர் இந்த செம்மணியை எட்டியே பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பற்றி புரியலை எனக்கு. அந்த நாடு எங்களுக்கு அந்த பாட்டு எனக்கு புரியல அண்ணன். சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க புலோலி அண்ணன், புரியல இன்னும் நாங்கள் இந்தியா அந்த லோபி இந்த லோபி என்றால் அண்ணன். சரியான கேள்வி. இதுதான் நீங்கள் அமெரிக்காவை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க புலோலியா. நீங்கள் கூறிய அனைத்து விடயங்களும் அமெரிக்கா அறியாமலா இருக்கும் ஐயா. நீங்க சொன்ன முழு விடயங்களும், காணாமலாக்கப்பட்டது, இனப்படுகொலை, இன அழிப்பு, புத்தவிகாரிகள், மக்கள் படும் அவலங்கள், இன்னும் எண்ணிக்கையான இராணுவ பிரசன்னம், இது அனைத்தும் அமெரிக்கா அறியாமலா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஐயா? அமெரிக்காவில் எல்லார்ட்டையும் எல்லா தரவும் இருக்குது. ஆனால் நாங்கள் தான் அவர்களை அணுகணுமே ஒழிய அவர்களாக நம்மிடம் வரமாட்டார்கள். நான் அதுக்காகத்தான் சொன்னேன், எங்கள்கிட்ட ஒரு பலமான பொருளாதார கொள்கை இல்லை, பலமான அரசியல் கொள்கை இல்லை, நாங்கள் ஒரு பலமான இனமாக அங்கே இல்லை. அப்போ எதுக்காக அவர்கள் இலங்கை அரசையும் தாண்டி தமிழ் மக்கள்கிட்ட வரணுமென்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை நாங்கள் உருவாக்கணும். அது தனியாக ஒரு அரசியல் கட்சியால் முடியாது. எந்த ஒரு அரசும், நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சியோட அணுகி அந்த அரசியல் கட்சியினுடைய அரசியல் கொள்கையோடு ஒட்டி நின்று கொண்டு ஒரு இனத்துக்கு விடிவு ஒரு நாளும் தராது. நான் உறுதியாக சொல்கிறேன். அதுதான் இந்தியாவின் விடயத்தை பார்க்க போனாலும் ஐயா, புலோலி ஐயா, எங்களுக்கு நான் சொன்ன கருத்தில் நான் திண்ண மாறிப்பேன். எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை மலரும்,
காலங்கள் வரும், யுகங்கள் வரும். அப்போது இந்தியாவே எங்களுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் தசையாட என்ன என்னை சொல்லுவாங்க பழமொழி, தசையாடின தானாடின என்னை பழமொழி. அது மாதிரி அந்த எங்களை இனத்தை சார்ந்தவர்கள், எங்களோட தேசியம் சார்ந்தவர்கள் முழுமையாக வரும்போது கண்டிப்பா இந்தியா என்றது எங்களுக்காக வேலை செய்யும். கண்டிப்பா முழுமையாக சுருக்கமா சொல்லலாம். அதாவது யாராவது ஏதாவது செய்தால் தங்களுக்கு பக்கத்துல இருக்கிற தங்களுக்கு மரியாதை இல்லை என்ற அந்த ஒரு நோக்கத்தோட அவர்கள் முதல் நாங்களும் முந்துவோம் என்ற ஒரே ஒரு அடிப்படையில ஏதாவது செய்யலாம். கேளுங்க. இவ்வளவு காலமாச்சு மோடி 10 வருஷத்துக்கு மேல அரசாட்சி செய்திருக்கோம். ஊற்று தரமாவது இந்த இன பிரச்சனையை பற்றி கூப்பிட்டு கதைக்க வரா இல்ல. காங்கிரஸ் என்றாலும் ஓரளவு பரவாயில்லைன்னு சொல்லலாம். மோடி அரசு பாரதிய ஜனதா கட்சி அழிச்சது இல்ல, எங்களை அழிச்சதுதான். அதை நான் இல்லையென்று சொல்ல இல்ல, எங்களை அழிச்சது கொண்டது அதை நான் இல்லையென்று சொல்ல. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுக்குமே தலையிடே இல்லை. அவைக்கு எவ்வளவு விதிகள் இருந்ததோ நான் தலையிட்டு கதைச்சிருக்கலாம். ஆனா ஒன்றுமே கதைக்க இல்லை. அவங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் வெளிநாட்டு கொள்கை ஒன்றுதான் நடராசன். இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கை ஒன்றுதான். பாரதிய ஜனதா கட்சிக்கு யுத்தம் நடக்கக்குள்ள பார்லமெண்டத்துல ஒரு பிரேரணையை கொண்டு வந்து அதை கண்டனம் படுத்தி அந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கான சான்ஸ் வல்லமை இருந்தது. அதையும் செய்யாம விட்டது பாரதிய ஜனதா கட்சி. இல்ல, நான் என்ன சொல்ல வர்றேன் என்று சொல்லி சொன்னால் எங்கேயோ போகுது. நான் அதுக்காக நான் திரும்ப வாரேன் அந்த பாயிண்ட். இதுல என்ன மட்டும் சொல்றேன் இதுல பாருங்க, அமெரிக்கா இந்தியாவோட நட்பு நாடு இல்லை. என்னன்னு சொன்னா பாகிஸ்தானை வச்சு இந்தியாவுக்கு கணக்கு அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கணும். அதையும் மனதில் வச்சுக்கொண்டு நான் கேட்ட கேள்வி 15. இல்லை, என்னன்னு சொல்லி சொன்னால் நான் சொன்ன மாதிரி அண்மை காலங்களில் நடந்த கொள்கை விவாதங்களில் இலங்கையினுடைய மனித உரிமை, ஜனநாயகம், பொறுப்பு கூறல் மற்றும் சீனாவினுடைய செல்வாக்கு இவையெல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புள்ளதாக அமெரிக்கா பார்க்குது. எங்க இலங்கையில். அதனால் தமிழாக்களுடைய லொபி இன உணர்வு என்ற கோணத்தில் மட்டும் இருக்காமல், நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் தமிழர் என்ற கோணத்தில் மட்டும் இருக்காமல், நாங்கள் மனித உரிமை, ஜனநாயகம் மீறப்படுகிறது, சட்டத்தின் ஆட்சி, கடல்சார் பாதுகாப்பு, நல்லாட்சி, பொருளாதார நிலைத்தன்மை, இப்படி பல கோணங்களில் எங்களுடைய தமிழர் நலம் சார்ந்து நாங்கள் பேசணும். அதுதான் இங்கே இருக்கிற லொபி. இப்படி போகிறது இப்படியான ஒரு அணுகுமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்களுக்கு மிகவும் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியாக இருக்கு. நான் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அமெரிக்க கொள்கை வகுப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களாக தான் இருக்கிறேன். சரியா? யூதர்கள் தான் இந்த அதியுச்ச பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கிறேன். அப்போ அமெரிக்கா எங்களை காப்பாற்றணும் என்ற சிந்தனை அணுகுமுறையில் இருந்து நாங்கள் அமெரிக்காவினுடைய சொந்த ஜனநாயக மனித உரிமை கொள்கையோடு இணைஞ்சு இலங்கை தமிழர்களுடைய உரிமைக்காக அமெரிக்க கொள்கையை உருவாக்க உதவணும். அது இந்த கொள்கை வகுப்பாளர்களால் தான் முடியும். அப்போ அங்கே நாங்கள் லொபி செய்ய வேண்டிய வேலை இருக்கு. சரியா? நாங்கள் இந்த நிலைக்கு செல்லணும். இதுதான் லொபி, இதுதான் டிப்ளமேசி, இதுதான் நீண்டகால அரசியல் செல்வாக்கு செலுத்தும். இது வெறும் கோட்பாடு இல்லை. நான் சொல்கிற இந்த அணுகுமுறை ஏற்கனவே அமெரிக்க காங்கிரஸ் இலங்கையினுடைய தமிழர்கிட்ட பிரச்சனை, போர்க்கால பொறுப்பு கூறல், மனித உரிமைகள் சம்பந்தமாக ஒரு
தமிழர் சார்ந்து ஒரு பாசிட்டிவான சிக்னலை ஏற்கனவே கொடுத்துருக்கு. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், அமெரிக்கா உதாரணத்துக்கு இந்த லொபி டிப்ளமசி செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் தமிழர் தரப்பில் அங்கே தேவைன்றதை நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமை அங்கே இல்லை தம்பி மேலே, நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஓ புலலையா, உங்கள்கிட்ட ஒன்று கேள்வி இருக்குது. ஒட்டுமொத்தமாக இப்போ நாங்கள் பார்க்க போனால் இப்போ வழியாக விளங்கி கொள்ளணும் நான் சொல்கிறத. இப்போ வந்து லொவியும் டிப்ளமேசியும் செய்கிறாங்க. எங்களோட தமிழ் பிரதிநிதிகள் வந்து அமெரிக்காவை நோக்கி செய்கிறாங்க. ஒரு பக்கத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்குள்ள இன்னொரு பக்கத்தில் வந்து உள்ளக பொறிமுறையும் நாங்கள் ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வும் நாங்கள் அரசாங்கத்தோட பேசி தீர்மானிக்கிறோம், மக்கள் எங்களுக்கு ஆணை தந்திருக்காங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதை எப்படி பார்க்குறேன் நீங்கள்? இதை பார்க்கும்போது அமெரிக்கா சொல்லலாம் தானே, மக்கள் பிரதிநிதிகள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க, நீங்கள் ஒரு சிறு குழுக்களாக வந்து எங்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் அவர்களையும் கூட்டிக் கொண்டு வரலாம்ன்ற அப்படி ஒரு இதோடு ஒன்றிருக்கலாம். இதை பற்றி ஒரு கவலங்கப்படுத்துங்களா ஐயா? இது ஏற்கனவே அங்கே நடந்து கெடுக்கப்பட்ட விஷயம், அது உங்களுக்கே தெரியும். போய் பெயரெல்லாம் மாற்றி போட்டு நீங்கள் அதில் பெரிய பங்காக இருந்தீங்க. அதை திரும்பவும் இங்கே நாங்கள் ஏற்கனவே கிளப் ஹவுஸில் இதை விவாதித்து ஒரு சிலருக்கு அவன்ட நிலைமைப்பாட்டை அம்மனமாகி விட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். எப்படி நளினப்படுத்தின, அதாவது நவநீதம் பிள்ளை, யகாஷி அம்மையார், இவர் கொஃபி அனான், இவர்கள் கூட எல்லாம் தயாரிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய முன்னைய அட்டோர்னி ஜெனரல், நியூயார்க்கினுடைய அட்டோர்னி ஜெனரல், அவர் தான் பேர்ந்து பின்னைய காலத்தில் நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கை வகுப்பும் அந்த அரசு பாராளுமன்ற சட்ட இதுலையும் வந்து வேலை செய்தவர் அந்த அட்டோர்னி ஜெனரல். மற்றது பீட்டர் ஷால்க், பேராசிரியர் பீட்டர் ஷால்க், ஸ்வீடன் பல்கலைக்கழகத்திலேருந்து, இவர்கள் எல்லாம் இதண்டி அமெரிக்காவுடைய நிலைப்பாட்டை ஒருநிலைப்படுத்தி இந்த ஐக்கிய நாடுகள் சபையினூடாக ஒரு 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 கட்டத்துக்கு கொண்டவர்கள். சரியா? நவநீதம் பிள்ளை இருந்த காலத்தில் யூஎனில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் மாதிரி எந்த ஒரு காலத்திலையும் வர இல்லை. தமிழர் தரப்பில் அவர் இப்படியெல்லாம் என்னடா அதுக்கு பின்னால் இந்த அமெரிக்காவில் லொபி வேலை நடந்து கொண்டிருந்தது. சரியா? ஆனால் அதை மலங்கடிச்சது யாரு? தமிழர் தரப்பு அரசியல்வாதிகள். ஓமா இல்லையா ஆதிகா? நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன எல்லாம் நடந்தது, நாங்கள் யாரையெல்லாம் கூப்பிட்டு கடுமையாக விமர்சித்தோம்ன்றதை நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்ல தேவையில்லை. நான் எனக்கு இன்னொரு கேள்வி உண்டு. இதுவரைக்கும் 2009 பிறகு இதுவரைக்கும் இந்தியா எங்களுக்கு வடக்கு கிழக்கு இல்ல இந்தியாவை இட்ட வரைக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் 13ஆம் திருத்த சட்டத்தை இந்தியா அமுல்படுத்தல. அதில் போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரங்களை பற்றுத்தாரன் அந்த ஒப்பந்தம் செய்தது. புலிகள் தான் இடைஞ்சல்னு சொன்னீங்க. இப்போ புலிகள் இல்லை தானே, ஏன் இந்தியாங்களுக்கு செய்தலன்னு இட்ட வரைக்கும் தமிழ் அரசியல்வாதி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? காரணம் ஒன்று என்ன, இப்போ அவங்கள ஏன் சொல்லலை, காரணம் என்ன? இப்போ ஒரு வீடுகளில் ஒரு விஷயம் இருக்குது. எப்படி என்றால், சில இடங்களில் தாய்மாருக்கு மகன்மார் எதுவும் தவறு செய்தால் தாய் என்ன செய்வான்டா, மகனை பேச மாட்டான், மருமகளை பேசுவாங்க. இருக்குது மகனில் இருக்கிற பாசத்தில் அது மகனை பேசுறதில்ல, மருமகளை தான் பேசுகிறேன். அது அவள் தான் செய்திருப்பான், ரெண்ட பிள்ளை செய்திருக்காது, ஆனால் செய்திருப்பார் மகன். இதுதான் இங்கே தமிழ் அரசியல்வாதி செய்கிறாங்க. சிங்களம் தரல. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்து இந்தியா என்ன செய்யுது, எவராவது கேட்டுக்கிறாங்களா? இந்த சம்பந்தன் தொடக்கம் இப்போ இருக்கிற சுமந்திரனோ அடுத்தது அந்த வைத்தியர் அல்ல இப்போ வாராக்கள் எவராவது இட்ட வரைக்கும் கேட்டுக்கிறாங்களா இந்த தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள்ட கொள்கையை, இந்தியா சார்ந்த கொள்கையை செய்திருக்கிறாங்களான்னு? என்ற கேள்விக்கு கொஞ்சம் சுதா உங்கள்கிட்டயே பதில் இருக்கு, நான் என்னத்தை சொல்ல. இந்தியா வந்து இவை ஒருத்தர் ஒன்றும் கேட்கவும் இல்லை. இந்தியாவின் அகெண்டாவுக்குள்ள நின்று கொண்டு அவையினுடைய சன்மானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போய் இது ஏதாவது என்னத்தை கேட்க முடியும் அவர்களால்? சொல்லுங்க பாப்போம். 2020
இல்லண்ணே இல்லையாண்ணே, நான் இந்தியாவை ஏன் எதிர்க்கிறேன் இந்த அளவுக்குன்றது நான் எப்பயும் இந்த தளங்கள்ல வந்தாலும் ஆரம்பத்துல இருந்து இந்தியாவை எதிர்க்கிறேன், இந்தியாவுடைய சிதறணும் என்று சொல்றேன். காரணம், சில கொள்கைகள், சில கோட்பாடுகள், சிந்தனைகள் நாங்கள் இருந்த காலங்களில் இந்தியாவை பற்றி ஒரு தரப்புக்கு எப்படி அந்த இந்தியாவோட எண்ணம் இருந்தேன்னு எங்களுக்கு தெரியும். மற்றவர்கள் கதைச்சிட்டு வெளியில் போவாங்க, இந்தியாண்டா என்ன, இந்தியா எங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, இனியும் இந்தியா எங்களுக்கு என்ன செய்யும், இந்தியாவை மீறி தான் நாங்கள் எங்கள்ட பலத்தை கொண்டு தான் பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு சிந்தனை தான் அண்ணன் எங்களை கட்டி எழுப்பப்பட்ட சிந்தனை. இதில் இந்த மாற்றமும் இருக்குல்ல, அதை நாங்கள் பகைக்க மாட்டோம்ன்றதெல்லாம் சொல்லி தான் போனோம். ஆனால் அது சிந்தனை, அது அப்படியே அந்த ஒரு சிந்தனை தான் இருந்தது. எங்கேயும் இந்தியா எங்களுக்கு பெற்றுத்தருவன்ற சிந்தனையோட இருக்கவே இருக்கல. பல காரணங்கள் இருக்குது. நான் ஒன்று மட்டும் என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசை ஒன்று சொல்கிறேன் என்னென்றால், இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் சரி, இந்த இருக்கிற சமூக கட்டமைப்பினாலும் சரி, இங்கே இருந்து இப்போ கதைக்கிற பேசுகிறாங்கலாம், எங்களுக்கு இந்தியாவும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் விட்டுட்டோம், இந்தியா எங்களுக்கு எதுவும் தராது, நாங்கள் இந்தியாட்ட போக மாட்டோம், முடிஞ்ச எங்களால் எதுவும் எடுப்போம் பேசாமல் விட்டோம் என்றால் எங்களுக்கு ஒரு தரப்பு கண்டிப்பாக கைதரும். இப்போ மாறிக்கொண்டு வர உலக ஒழுக்கில் இப்போ தெரியுமா உங்களுக்கு தெரியல, துருக்கியும் பாகிஸ்தானும் சவுதியும் ஒரு நேற்று கூட்டணும்னு கொண்டு வந்துடுறாங்க. அது அதில் மையப்புள்ளியே இந்தியாவுக்கு எதிராக தான், இந்தியாவுக்கு எதிராக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கு ஆதரவாக இப்போ சுற்றவரை எந்த ஒரு நாடு கூட இல்லையேண்டா இவங்களோட வெளிவர கொள்கைன்றது அது சீரோ. அது என்னடா அது அப்படி ஒரு கதைக்கா வெளியில் கதைக்கலாம். இப்படியான காலகட்டங்களுக்குள்ள போகக்குள்ள இவங்கள் எதை கூட தங்களோட அரசியல் இடுப்புக்காக, எந்த ஒரு நாடு மன்ன தண்ட அரசியல் இடுப்புக்காக தன் வெளிவார கொள்கையை வகுத்து கொண்டால் அந்த நாடு சீரழிஞ்சு போயிடும். இதுதான் இப்போ நடக்கிற மத்திய கிழக்கு நாடுகளை நாங்கள் பார்க்கலாம். ஈரான் ஏன் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்து கண்டால் தண்ட ஆட்சியாளர் இடுப்புக்காக அவங்களோட வெளிவார கொள்கை அவர்கள் கொண்டு வரல. தலைவர் சேர்த்தா அடுத்தவன் சேர்த்தாண்டா அவர்கள் தியாக மனப்பான்மையோட தன் ஓர்மத்தோட அந்த நாட்டை கட்டி எழுப்பினுடைய தான் தேடி போய் அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. இதான இப்போ சர்வதேசம், இதுதான் உலக ஒழுக்கு, இதான் அதோட சக்தி. நன்றி. கதைங்க நான் பாறேன். நான் இதுக்கு சொல்கிறேன் பதில். அதாவது ஒரு சில தமிழாக்கள் இந்தியாவை நம்பக்கூடாது, இந்தியாவினுடைய தலையீடு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டுக்கு வலுவான காரணங்கள் இருக்குது. இப்போ சுதா சொல்கிற மாதிரி அதே நேரத்தில் இந்தியாவை முற்றிலும் விலக்கிறது தமிழர்களுக்கு நல்லதல்ல என்பதற்கும் வலுவான காரணங்கள் இருக்கு. அப்போ ஒரு நடைமுறைக்கு ஏற்ற தீர்வு என்றது இந்தியாவை முழுமையாக நிராகரிக்கிறதும் அல்ல, இந்தியாவை முழுமையாக நம்புறதும் இல்லை. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுமென்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்தியாவோட உறவு வைத்திருக்க வேண்டும் என்ற தரப்பின் கருத்துக்களை நீங்கள் பார்க்குற பொழுது இந்தியா இலங்கையினுடைய மிக முக்கிய அண்ட நாடு. இலங்கையில் நடக்கிற இந்தியா முற்றிலும் புறக்கணிக்க முடியாது என்ற ஒரு நிலை அங்கே இந்தியாவுக்கு இருக்கு. இந்தியாவே அதை கூறியிருக்கு. இந்தியாவிட்ட பொருளாதாரம், இராணுவம், கடற்படை, மற்றது ராஜதந்திரம், தூதரகம், பிராந்திய அரசியல், இந்த துறைகளில் அந்த பூகோள அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு நாடாக இந்தியா இருக்குது. தமிழாக்கள பிரச்சனையில் இந்தியாவின் அதிகாரபூர்வ நிலைப்பாடு தமிழர்களுக்கு சமத்துவம், பாதுகாப்பு, நீதி, கண்ணியம், அரசியல் அதிகார பகிர்வு வேணும், இதெல்லாத்தையும் அவன் சொல்லி கொண்டு தான் இருக்கணும். மாற்று கருத்து இல்லை. அதோடு சேர்ந்து தாங்கள் இலங்கையோட செய்த இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தணும், அதுக்கு அப்பால் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு இருக்க வேணும். அவ சொல்கிற இந்த அர்த்தமுள்ள அதிகார பகிர்வுன்றது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அவ சொன்னதை நான் சொல்கிறேன். அதுதான் ஒன்றுமில்லாத 13 ஒன்றுமில்லாத ஒற்றையாட்சிகளையும் தான் அவையினுடைய அந்த திருத்தத்துக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்பால அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு இருக்கணும் என்று சொல்லி கொண்டிருக்கணும். அதுதான் அமெரிக்காவிலையும் இந்தியா சொன்னது, யூஎன்லையும் சொன்னது, இலங்கையிலையும் சொன்னது. சரியா? மற்றது இந்தியா எங்களோட தமிழ் கட்சிகளோட நேரடியாக பேசினோம், எங்களோட டிஎன்ஏ பிரதிநிதிகளோட
டில்லியில் பேசினோம், இந்தியர் உயர்ஸ்தானியத்தில் பேசினோம், வர்றாக்கள் இந்தியாவிலேருந்து வர்றாக்கள் தொடர்ந்து சந்திப்புகளை நடத்தினோம். சரியா? வடக்கு கிழக்கில் வீடு, கல்வி, மருத்துவம், மறுவாழ்வு இதுகளுக்கு உதவி செய்கிறோம், திட்டங்களுக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி அரசாங்கத்திட்ட கொண்டே காசை கொடுக்கினோம். சரியா? அப்போ இந்தியாவோட நல்லுறவாக இருக்கிறது, இது தமிழ் தரப்பு சொல்லுது, எங்கட தமிழ் தரப்பு சொல்லுது, இந்தியாவோட நல்லுறவாக இருப்பது இலங்கை அரசு மீது அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான இன்னொரு வாசலை வந்து தமிழர்களுக்கு வழங்கி இருக்குன்னு சொல்லினான். யாரு? எங்கட அரசியல்வாதி கூழ்முட்டையர். சரியா? இந்தியாவை முழுமையாக விளக்கினால் பேந்து இலங்கை அரசு தமிழர்கள் இந்திய ஆதரவை இழந்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்து வந்துடும். இலங்கை இந்திய ஒப்பந்தம் தான் இலங்கைய தமிழர்களுக்காக கட்டி போடப்பட்டு வச்சிருக்கு. இப்படி எல்லாம் பார்த்து சுடுகாட்டு விடுற இந்த அரசியல்வாதிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. அவன்ட்டு இந்த என்னென்ன அரசியல் கருத்து வறுமைய நினைக்கல, எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இவர்கள் ஆனால் வந்து எங்களுக்கு தீர்வெடுத்து தரப்போயினோம்ன்ற ஒரு நிலப்பாடு எல்லாருக்கும், கேள்வி எல்லாருக்கும் வேறு. அதே நேரம் சீனாவினுடைய செல்வாக்கு இலங்கையில் அதிகரிக்கின்ற சூழல்ல எங்களுக்கு இந்தியாவோட உறவு வைத்திருக்கிறது தான் தமிழர் பகுதிக்கு பாதுகாப்பு, பொருளாதார நலன்களுக்கு பாதுகாப்பு என்று வகுப்படுக்கிற கொஞ்சம் கூட்டமும் இருக்குது. ஆற்று தரப்பில், தமிழர் தரப்பில். சரியா? நாங்கள் தமிழ்நாட்டு தமிழர்களோட சமூக கலாச்சார அரசியல் தொடர்புகளை வலுப்படுத்துறதுக்கு நாங்கள் இந்தியாவோட உறவு, டில்லியோட உறவு வச்சிருக்கணும் என்று சொல்லி வகுப்படுக்கிறாக்களும் இருக்கணும். சரியா? இது நான் இந்தியாவோட உறவு வச்சிருக்கணும் என்று சொல்கிறாக்கின்ற கூற்றை நான் சொல்கிறேன், என்னுடைய கூற்றல்ல. அதே மாதிரி இந்தியாவை முழுமையாக நம்பக்கூடாது என்ற எதிர்த்தரப்பின்ற கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னால், இந்தியாவுடைய முதன்மையான பொறுப்பு இந்தியா தன்னுடைய தேசிய நலன், இலங்கை தமிழாக்களின் தேசிய அரசியல் இலக்குக்கோ தீர்வுக்கோ அல்ல என்று வாதாடுறத தன்மையை நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது, இந்தியா தமிழர் சார்பாக சொல்லக்கூடிய அதிகாரபூர்வமான ஆதரிக்கின்ற தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்றால், இப்போ சங்கர் சொன்ன மாதிரி ஒற்றை ஆட்சிக்குள்ள ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள அரசியல் அதிகார பகிர்வு. சரியா? இதில் அவ சொல்றது எல்லா தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகளையும் பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லினா. அப்போ என்னத்துக்கப்பா இந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள ஒற்றை ஆட்சிக்குள்ள நீ அதிகார பகிர்வு என்று இதுதான் தீர்வுன்னு சொல்ற? தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகள் பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து எல்லா கோரிக்கைகளையும் உள்ளடங்கிய தீர்வாக பிரதிபலிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி சொன்னா, நீ என்னத்துக்கு அப்போ இந்த 13 ஒன்றுபட்ட இலங்கையும் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தையும் நீ கொண்டு வர எங்களுக்கு? அதே நேரம் ஏற்கனவே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் இந்த 13வது திருத்தத்தை மையமாக கொண்ட இந்தியாவினுடைய அணுகுமுறை எங்களுக்கு ஒன்றுக்கும் உதவாதது, அது போதுமானதாக இல்லை என்ற கருத்தை இந்த எதிர்த்தரப்பு வைக்கிது. இந்தியா இலங்கை அரசோட தன்னுடைய பாதுகாப்பு, வர்த்தகம், கடல்சார் மற்றும் புவிசார் அரசியல் உறவுகளை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. அதால் தமிழர் தரப்பை அவர்கள் கவனிக்க மாட்டினோம். 87 இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு அமைதிப்படை செய்த அட்டகாசங்கள், விடுதலை புலிகளோடு ஏற்பட்ட போர்,
இலங்கை தமிழர்கள்ட்ட இந்தியாவுடைய நோக்கம் குறித்து ஆழமான அவநம்பிக்கையை 2009 வரைக்கும் இந்தியா செய்தது. ஏன்? இனப்படுகொலை, முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாக இந்தியா இருந்தது. 2009க்கு பிறகும் நிலைமை மாற இல்லை. ஒரு புறத்தில் தமிழ் தரப்போட அரசியல் உரிமைகளை பற்றி பேசினாலும் அங்கால போய் சிங்களத்தட்ட இலங்கையினுடைய ஒற்றுமை, இந்திய இலங்கையினுடைய இறையாண்மை, இதைத்தான் வலியுறுத்தினோம். என்ன அப்ப இந்தியா தமிழாக்களுடைய அரசியல் இலக்கிய முழுமையாக ஆதரிக்கும் என்று எதிர்பார்க்கிறது யதார்த்தம் அல்ல என்றது இவர்களுடைய வாதமாக இருக்கு. அதனால இந்திய அரசியல் கட்சிகளையோ இல்லாட்ட அரசாங்கத்தையோ இல்லாட்ட இந்திய தலைவரை நம்பி இலங்கை தமிழர்கள் தங்களுடைய அரசியலை கட்டமைக்கிறது ஆபத்தானது என்றுதான் இவர்களுடைய வாதம். அதே நேரம் ஈழத் தமிழர்களுடைய அரசியல் முடிவுகளை இந்தியா தீர்மானிக்க கூடாது. இது ஒரு நியாயமான கவலை தமிழர் தரப்பில். இலங்கை தமிழர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முதன்மை உரிமை யாருக்கு இருக்கு? இலங்கை தமிழர்களுக்குத்தான் இருக்க வேணும். சிங்களத்துக்கும் அல்ல, இந்தியாவுக்கும் அல்ல. இந்தியா உதவலாம், அழுத்தம் கொடுக்கலாம், ஆலோசனை வழங்கலாம். ஆனால் தமிழர் அரசியல் தலைமைகள் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இருந்தா என்ன நடக்கும்? அவன் அஜெண்டாவுக்குள்ளான வேலை செய்யணும். விளங்குதோ நான் சொல்ல வர்றது? அப்ப ஒரு புறத்துல இந்தியா வேண்டாம் என்றதன் ஆபத்து நாங்கள் இந்தியாவை முற்றிலுமா நிராகரித்தால் தமிழர்கள் பிராந்தியத்துல மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியுடனான நேரடி தொடர்பை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கு. அதுக்குத்தான் நான் சொன்ன மாதிரி, இல்லாட்ட நீங்கள் முதல் கேட்ட பொழுது நான் சொன்னேன், அமெரிக்காவோட ஐரோப்பாவோட உலகத் தமிழர்கள் தங்களுடைய ராஜதந்திர வலை அமைப்பை உருவாக்க வேணுமென்ற இது அது இந்தியாவுக்கு பிடிக்காது. ஆனால் இந்தியா இல்லாமல் அமெரிக்கா, ஐரோப்பா, உலகத் தமிழர் ஆதரவு மட்டும் போதுமானதாக என்று நினைச்சிங்க என்று சொல்லிச்சுன்னா அது நடைமுறைக்கு ஏற்றதும் அல்ல. ஏனென்றால் பூகோள அரசியலில் இந்த நாடுகள் இந்தியாவை தாண்டி சில முடிவுகளை இலங்கை தமிழர்களுக்காக எடுக்காது. அப்ப நான் திரும்பவும் சொல்றேன், அங்க களத்துல, தளத்துல, புலத்துல இருக்கிற தமிழர்கள் பல தளங்களையும் பயன்படுத்தி வலிமை சேர்க்கிறது தான் எங்களுக்கான சரியான எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தியை உருவாக்கி கொண்டு சரியான ஒரு தீர்வை அடைகிறதுக்கு ஒரு வழியா இருக்கும் என்று நான் நம்புறேன். மற்றவர்களுடைய பார்வை வேறையா இருக்கலாம். நான் 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 என்ன நம்புறேன் அல்லது நான் ஒன்றை எதிர்பார்க்கிறேன் என்னென்னா, உங்களோட கருத்தை வச்சுக்கொண்டு தமிழர்களுக்கான தீர்வை தமிழர்களுக்கு வழங்கக்கூடாதுன்றதுல ஒரு குறிப்பிட்ட சில தமிழர்கள் நீங்கள் சொல்கிற அந்த லொபி, இந்த டிப்ளோமசியை செய்கிறாங்க. அந்த மாபெரும் சக்தி யாருன்றதை நாங்கள் அடையாளம் கண்டோம்னா மட்டும்தான், அதாவது தமிழர்களுக்குள்ளேயே ஊடுருவி எங்களை தமிழர்கள் தான் இந்த புலம்பெயர் தேசங்களில் இருந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிராக ஏனைய நாடுகளோடையும் ஏனைய புலனாய்வுகளோடையும் சேர்ந்து கொண்டு இந்த லொபியை செய்கிறாங்க. அவங்க யார்? அதில் அதை இயக்குற அந்த தமிழ் சக்தி யாருன்றதை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் இதுக்கு ஈஸியாக தீர்வை காணலாம். என்னென்னா அவங்க தான் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். நாங்கள் அவங்கள தேடி பார்க்குறோம் இல்லை, எங்களுக்குள்ளே இருக்கிறார்களை நாங்கள் தேடி பார்க்குறோம் இல்லை என்ற என்ற கருத்து.
வணக்கம் சங்கர், வணக்கம் புலோரியூர் அண்ணா, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் ஜஸ்டின், வணக்கம் கதைங்க வணக்கம் நீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே, ராஜேந்திரன். புலோரியூர் அண்ணாண்ட விஷயத்தை நான் நிறைய கீழே கேட்டு கொண்டிருந்தேன். ஏன்னா இந்த பார்வையில் சொல்றேன்டா, அதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை, எது சரி, எது சரி என்றதை நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களா? நான் அதில் எனக்கு அந்த தெளிவு இல்லை. எது சரி என்றதை இருக்கா திருப்ப சொல்ல முடியுமா அண்ணா? நான் அந்த ஃபைனல் பாயிண்ட்டுக்கு இன்னும் வர இல்லை. இல்லை, அந்த பாயிண்டை தான் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நான் அதை இப்ப சொல்றேன் உங்களுக்கு. எங்களுக்கு சிறந்த நடுநிலை அணுகுமுறை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்தியாவை நாங்க எதிரியா பார்க்க வேண்டாம், அதுக்காக இந்தியாவை முழுமையாக நம்பவும் வேண்டாம். சரியா? இந்தியாவோட நட்பான ஆனால் சுயாதீனமான அரசியல் உறவு வைத்திருக்க வேண்டிய தேவை தமிழ் இனத்துக்கு இருக்கு. இந்தியாவிட்ட நாங்கள் எங்களுடைய அரசியலை நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம், ஆனால் எங்கள் உரிமைகளுக்காக நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அது அரசியல் கட்சிகள் சொல்ல முடியாது. அதுக்கு எங்களுக்கு பலமான மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் கட்டமைப்பு தேவை. கட்டமைப்பு, கூட்டமைப்பு. சரியா? எங்களுக்கு தேவை. அது இல்லாமல் அரசியல் கட்சி போய் இந்த இந்த பதில சொல்ல இயலாது. எங்களுக்கு எங்கட அரசியலை நீங்க தீர்மானிக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்ல இயலாது. இந்தியாவிட்ட நாங்கள் இந்த 13வது திருத்தத்தை நாங்கள் முழுமையாக வெறுக்கிறோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய பாதகங்களை நாங்கள் பட்டியலிடுறோம். எங்களுக்கு உண்மையான அரசியல் எங்களுடைய உண்மையான அரசியல் விருப்பங்கள் குறித்து நாங்கள் பேச வேண்டும். அதில் நாங்கள் லொபி டிப்ளமசி செய்ய வேணும் இந்தியாவோட. அதே நேரத்தில் இந்தியா மாத்திரம் இல்லை, அமெரிக்காவினுடைய ராஜதந்திரத்தையும் நாங்கள் அணுக வேணும். அமெரிக்காவோடு நாங்கள் ராஜதந்திரத்தை அணுக வேண்டும். அதே மாதிரி மற்ற பவர் சென்டர்ஸோடையும் நாங்கள் அணுக வேண்டும். அதில் முக்கியமாக எங்களுடைய தீர்வு, மனித உரிமை, பொறுப்பு கூடுறது, ஜனநாயகம், லொபி, இது எல்லாத்தையும் நாங்கள் உருவாக்கலாம். ஐரோப்பாவோட மனித உரிமை, சட்ட அடிப்படையிலான அணுகுமுறையை நாங்கள் உருவாக்கலாம். தமிழ்நாட்டோட நாங்கள் மக்கள் கலாச்சாரம், கல்வி, பொருளாதாரம், அரசியல் விழிப்புணர்வு தொடர்புகளை நாங்கள் பயன்படுத்தலாம். உலக தமிழர்களை அறிவு, சட்டம், பொருளாதாரம், ஊடகம், சர்வதேச அரசியல் தளங்களில் பயன்படுத்தலாம். அப்ப இந்தியா எங்கள் தலைவராக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் இந்தியாவை எங்கள் அரசியல் மேசையில் இருந்து வெளியேற்றுறது புத்திசாலித்தனம் இல்லை. முடிவெடுக்கிறது இலங்கை தமிழர்கள். பிராந்திய அழுத்தம் இந்தியா, சர்வதேச அரசியல் மனித உரிமை அழுத்தம் அமெரிக்கா, ஐரோப்பா. மக்கள் மற்றும் கலாச்சார பலம் தமிழ்நாடு. உலகளாவிய அறிவு, தமிழர்களுடைய பொருளாதார பலம், தொடர்பு தளம் உலக தமிழர்கள். இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சாத்தான் நாங்கள் தனியாக ஒரு நாட்டை சார்ந்திருக்கோம். பல நாடுகளுடைய நலன்களை புரிஞ்சு கொண்டு தமிழர்களுடைய அரசியலை, தமிழர்களுடைய நலனை முன்னெடுக்கிற நடைமுறை தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். அதுதான் சரியான ராஜதந்திரம். நன்றி. நன்றி புலோரியூர் அண்ணா. இன்னும் ஒரு சில விளக்கத்துக்காக நான் திரும்ப கேட்கிறேன். அதாவது நாங்கள் கடித்து கொண்ட பாடங்கள் 87ஆம் ஆண்டுல இருந்து 2009 வரை இந்திய அரசு என்ன செய்தது, மேற்குலகங்கள் என்ன செய்தது, மேற்குலகங்களை ஆட்டி வைத்தவர் யார் என்றதையெல்லாம் நாங்கள் கற்று தேர்ந்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறிய கூற்று யதார்த்தமான உண்மையான விடயங்களை நீங்கள் 2 பக்கமும் கூறியிருக்கிறீர்கள். இதில் தமிழ் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றதில் எந்தவித ஒரு கருத்து பிழையும் கிடையாது. ஆனாலும் இலங்கை தமிழர்கள் என்று சொல்லுது, தளத்தில் இருக்கும் தமிழர்களும் 15 லட்சம் புலம்பெயர்ந்த தமிழர்களும் இப்பொழுது ஒரு அரசியல் ரீதியான ஒரு எண்ணப்பாட்டோடு இருக்கிறார்கள். அப்போ இன்று புலம்பெயர்ந்த
மக்களை தவிர்த்தால் தளத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் கூட பலவிதமான ஒன்று சொல்லுகிறது 13ஆம் திருத்த சட்டத்திலே நாங்கள் மாகாண சபையை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி, இன்னொரு கட்சி அதே கட்சி இந்தியாவிலும் போய் இன்னொரு கட்சி அதே கட்சி இல்லை இன்னொரு கட்சி போய் இந்தியாவில் போய் எஸ் எங்களுக்கு இந்திய நட்பு நாடாக இருக்க வேண்டும், நாங்கள் அதற்கு மேலதிகமாக என்ன எங்களால் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இன்னொரு கட்சி இருக்கின்றது. ஆனால் இந்த மேற்குலகங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இதுவரை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் மேற்குலகமோ புலம்பெயர்ந்திருக்கிற நாங்கள் நிச்சயமாக அந்த வலையமைப்பை ஒன்றை உருவாக்கி, அது நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு ஐநாவோடையோ அல்லது அப்படியான ஒரு வலையமைப்பிற்கு உருவாக்குவதற்கூடாக நாங்கள் நிச்சயமான ஒரு ப்ரெஷரை உருவாக்கி எங்களுக்கு ஒரு தீர்வோ ஒரு குறுகிய கால தீர்வு மற்றது நீண்ட கால தீர்வு என்பதை நாங்கள் யோசிக்க முடியும் என்றதை நான் புரிஞ்சு கொண்ட உங்களோட கருத்திலேயும் இருந்து நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களா? இந்த குறுகிய கால தீர்வு என்றால் என்ன, நீண்ட கால தீர்வுன்றது எப்படி உருவாகுன்றதுக்கு அதுக்குரிய விளக்கங்களை நீங்கள் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? இந்த தீர்வு விஷயத்தில் 3 வகையாக நாங்கள் பிரிக்க முடியும். ஷார்ட் டேர்ம், மிடில் டேர்ம், லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ். குறுகிய கால தீர்வு, இடைக்கால ஒரு நடுத்தர தீர்வு, நீண்ட கால தீர்வு. அப்போ எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்கள் தற்போது அனுபவித்து கொண்டிருக்கின்ற விடயங்களுக்கான மிகவும் குறுங்கால தீர்வு என்று பார்க்குற பொழுது மிகவும் முக்கியமாக நான் பார்க்குற அரசியல் கைதிகளுடைய விடயம். அதே நேரம் வடக்கு கிழக்கு எப்படி வறுமை கோட்டுக்கு கீழே போருக்கு பின்னரான ஒரு நிலை அங்கே இருக்குது, மறந்து விட்ட ஒரு சமூகமாக இலங்கை அரசு அவர்களை கையாளுகிறது. இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ளணும். இடைக்கால தீர்வாக இல்லாட்டா மிடில் டேர்ம் சொல்யூஷன் என்று பார்க்குற பொழுது காணாமல் ஆக்கப்பட்டோருடைய பிரச்சனை, மற்றது இந்த வாழ்வாதார விஷயங்களும் மிக குறுகிய காலத்தில் ஒரு தீர்வை கொண்டுறணும். மிடில் டேர்ம் சொல்யூஷன் என்று பார்க்குற பொழுது இந்த மனித உரிமை விஷயங்கள், காணாமல் ஆக்கப்பட்டோரோட விஷயங்கள், அதே நேரம் இந்த புதிய அரசியல் யாப்பு, அது ஷார்ட் டேர்மில் முடிகிற விஷயம் இல்லை. அப்போ மிடில் டேர்முக்கு நாங்கள் பார்க்குற போது புதிய அரசியல் யாப்பு, அதில் முக்கியமாக இந்த ஒற்றையாட்சி நடைமுறையை ஒற்றையாட்சி, இந்த 13வது திருத்த சட்டம் அமல்படுத்துகிற இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களுக்கான தீர்வு எப்படி அமையும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அடிப்படையில் உள்ள சுய நிர்ணயம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபெடரல் சமஷ்டி முறை, அரசியல் யாப்பு மாற்றம், இதில் வடக்கு கிழக்கு இணைக்கிறதா இல்லாட்டா அப்படியே வச்சுக்கொள்றதான்றதை நான் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய கையில் நான் விடுறேன். நீங்கள் வடக்கு கிழக்கு இணைக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அவை உடனே இந்த 13 கொண்டு விடுவினம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கொண்டு அதுக்குள்ளே செருவினம். அப்போ தமிழர் தாய பூமி, வடக்கு கிழக்கு தமிழர் தாய பூமி, ஃபெடரல் சமஷ்டி முறையிலான அரசியல் யாப்பு மாற்றம். மற்றது நீண்டகால இதண்டு பார்க்குற பொழுது நாங்கள் நடந்ததை மறக்காமல் எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு திட்டமிடல், பொறுப்பு கூறல், நீதி, இதில் இனப்படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கான தண்டனை, அதே நேரம் வடக்கு கிழக்கு மீள்கட்டமைப்பு, வார் எஃபெக்டட் ஏரியாஸ்,
போர்னால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் வந்து மீள்கட்டமைக்கப்பட வேணும். வேலைவாய்ப்புகள், முதலீடுகள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதுகாப்பான முதலீட்டுக்கான அந்த வளங்களையும் அந்த தளத்தையும் வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. பொருளாதார திட்டங்கள், அதே நேரம் தமிழர் தரப்பில் நான் சொல்லக்கூடிய இலங்கையினுடைய பொருளாதார அரசியல் கொள்கைகள்ன்றது ஒரு புறம் இருக்க, வடக்கு கிழக்கு மக்களுடைய தனித்துவமான பொருளாதார அரசியல் கொள்கைகள் வந்து உருவாக்கப்படணும். அப்போ இதுகள் எல்லாம் இதன்றதுக்கு தனியாக ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை நாங்கள் வச்சுக்கொண்டு இதெல்லாம் சாத்தியம் என்று சொல்லி சொன்னால் அது முடியாது. அப்போ இது எப்படி சாத்தியம் என்று சொல்லி சொன்னால், மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பாக நாங்கள் இருக்கிற பொழுதுதான் இதை இலங்கையிலையும் சரி, இல்லாட்ட அயல் நாட்டிலையும் சரி, இல்லாட்ட சர்வதேச ரீதியாகவும் சரி, நாங்கள் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாத வேற இல்லை. என்னட்டா 87ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி அந்த காங்கிரஸ் கட்சி அங்கிருந்து சொன்னது, சிங்களவர்கள் வடக்கிலிருந்து வந்தவர்கள், அவர்களுக்கு தான் கூட உதவி செய்வோம்னு சொல்லி அப்படி சொல்லி நான் அதை பார்த்துருக்கேன். தமிழர்களை பார்க்க சிங்களாக்களுக்கு தான் கூட உதவி செய்யணும்னு சொல்லி, அவர்கள் தங்கள பக்கத்திலிருந்து வந்தான்னு சொல்லி அங்கே. சரி, கதைங்க. தமிழ்நாட்டு தமிழர்களோட இருக்கிற நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு வலுவில்லாம கிடக்கும். ஒன்றுலேயும் பெருசா ஒரு தருமை வந்து தலைகிடையில இந்த கடைசி நேரம் 1.5 லட்சம் மக்கள் இறக்க கூட இந்தியா எந்த வித தலைகீடும் செய்யல. ஐக்கிய நாடு சாமனத்துல கூட வீட்டை நோமலா கதைச்சி தவிர ஒன்றுக்கு மட்டும்தான் நடுநிலைமையில இருந்தவ, மற்ற எல்லாம் இலங்கை அரசுக்கு சாதகமா இருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு வலி கதைங்க. ஓ, அப்போ குறுகிய தீர்வண்டு நான் சொல்லக்கூடிய முதல் 1 வருஷம் தொடங்கி 2 ஆண்டு இதில் வந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு அரசியல் ஒற்றுமையை வந்து நாங்கள் முதல்ல உருவாக்கணும். இதெல்லாம் இதன்றன்னு சொல்லி சொன்னால், கட்சியாக இருந்து நாங்கள் கொண்டு போகிறோண்டா கூட, கட்சிகள் வேறுபட்டிருந்தாலும் குறைஞ்சபட்ச ஒரு பொது கோரிக்கைகளில் வந்து இந்த கட்சியெல்லாம் ஒன்றுபடணும். அதுக்காக இந்த அரடசின் போய் நிற்கிற மாதிரியான ஒன்று சேர்க்க வந்து எங்களுக்கு தேவையில்லை. நான் யாரை சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த காணாமல் போனாக்களுடைய பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுக்கணும். தமிழர்களுடைய நிலங்களை முழுமையாக பாதுகாக்கணும். இராணுவத்தினுடைய செயல்பாடுகள் வந்து பொதுமக்களுடைய வாழ்க்கையை பாதிக்காத வகையில் அவர்களுடைய பங்களிப்பை குறைக்கணும். இந்த விவசாயம் செய்து போட்டு கொண்டு இராணுவம் தங்களுடைய வியாபாரங்களை இதன்றதும் இந்த விளையாட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டணும். அரசியல் கைதிகளுடைய விஷயம் நான் ஏற்கனவே சொன்னான். அன்றாட பொருளாதார பிரச்சனையை தீர்க்கணும். இதுகளெல்லாம் வந்து இந்த ஷார்ட் டேர்முக்குள்ளே வரும். மிடில் டேர்முக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த அரசியல் ஆரம்ப கட்டமாக இந்த தீர்வு விஷயங்கள், மாகாணங்களுக்கான அதிகாரம், நிர்வாகம், நீதி, கல்வி, சுகாதாரம், உள்ளூர் வளர்ச்சி, நிலம், இந்த விகார இதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இந்த லாங் டேர்முக்கான ஒரு முதல் கட்டமாக ஃபெட்ரல் சமஷ்டி முறையிலான அரசியல் யாப்பு. அதே நேரம் நாங்கள் இதையும் வந்து சர்வதேச மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த விடயங்களையும் மிடில் டேர்ம் சொல்யூஷனை வந்து நாங்கள் சர்வதேச மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. நீண்டகால தீர்வண்டு வர்ற பொழுது இறுதியில் இலங்கை தமிழர்கள் எந்த அரசியல் அமைப்பை விரும்புகிறார்கள் என்ற கேள்வி அங்கே முக்கியமானதாக இருக்குது. இப்போ நான் என்னுடைய பார்வையில் நான் சமஷ்டி முறை என்று சொல்லி சொல்கிறேன். ஆனால் இதில் வந்து தமிழ் ஆக்களுக்கு மத்தியில் ஒரு ஜனநாயகமான விவாதம் வந்து இதில் தேவை. நீங்கள் தமிழர் தரப்பில் நீங்கள் தீர்வண்டு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், கடவுளே, நான் கவுண்ட் பண்ணினா ஒவ்வொரு தான் ஒவ்வொன்றை சொல்லி கொண்டு போகிறான். கூட்டாட்சி, வலுவான மாகாண சுயாட்சி, அதிகார பகிர்வு கொண்ட ஒன்றுபட்ட இலங்கை, சுயநிர்ணய உரிமை,
அரசியல் அமைப்பினூடாக கொஞ்ச நாள் சுமந்திரன் சொல்லி கொண்டிருந்தார். என்ன நாங்கள் என்ன ஒட்டை ஆட்சி என்று சொல்ல வேண்டாம், சமஷ்டி என்று சொல்ல வேண்டாம், அதுக்குள்ள இது இருக்குது இதுக்குள்ள அது இருக்குது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அப்போ இதில் எங்களுக்குள்ளேயே ஒரு ஜனநாயகமான விவாதம் தேவை, எது எங்களுக்கான தீர்வு என்று. சரியா? எங்களுடைய அரசியல் மக்கள் மயப்படுத்தப்பட வேணும். வடக்கு கிழக்கு பொருளாதார நிறைவை உருவாக்கணும், தொழில் திறனை வளர்க்கணும். இதெல்லாம் லாங் டேர்மில் வர்ற விஷயங்கள். உலக தமிழர்களுடைய முதலீட்டை வடக்கு கிழக்கோட இணைக்கணும், அதுக்கான உத்தரவாதத்தையும் கொடுக்கணும். மனித உரிமைகளை கண்காணிக்கணும், அந்த வலையமைப்பை உருவாக்கணும். இளம் தலைமுறையை அரசியல், பொருளாதாரம், சட்டம் இந்த துறைகளில் உருவாக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி களம், தளம், புலம் இந்த 3 தளங்களையும் தனித்தனியாக அல்லாமல் நாங்கள் ஒன்று சேர்க்கணும். இப்படி பல விஷயங்களை அடுக்கி கொண்டு போகலாம் லாங் டேர்முக்கு. இந்தியாவோட அஜெண்டாவுக்கு இந்தியாவுக்கு செயல்படாமல் இருந்தால் போதும் என்று சொல்கிறாங்க. அதை விட ஸ்ரீலங்காண்ட அஜெண்டாவுக்கு ஸ்ரீலங்காவுக்காக வேலை செய்கிற இந்த பிரதிநிதிகளை ஒழிச்சாலே எங்களுக்கு தீர்வு வந்த மாதிரி தாயா. ஓகே, என்ன இப்போ நானும் ஒரு 2 நிமிஷம் சொல்லுவேன். என்ன சொன்ன மாதிரி இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இன்றைக்கு எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இன்றைய இலங்கையிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற அரசுக்கு மக்கள் 3/2க்கும் அதிகமான வாக்குகளை கொடுத்து மிக பெரும்பான்மையான ஒரு அரசியலுடன் 5 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் நகர்த்திவிட்டது. அவர்களது முக்கிய நோக்கமே இன்றைக்கு இப்பொழுது 72 காலப்பகுதி ஸ்ரீமாவின் காலப்பகுதியில் முற்றுமுழுதாக ஒரு அரசியல் அமைப்பு, புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. மீண்டும் ஜேஆர்ஜியவத்தின காலத்தில் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதே இன்னொரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசாங்கத்தில் போதிய பலம் இருக்கின்றது. இன்றைக்கு அதற்கான முனைவில் தான் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதை நோக்கிய பக்கத்தில் தான் போய்கொண்டிருக்கிறது. அதை வைத்துத்தான் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துவதா இல்லையா என்றது இந்தியாவின் அழுத்தத்தின் கீழே இவர்கள் நமது இப்பொழுது இருக்க இலங்கை அரசாங்கம் திண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த திண்டாட்டங்கள் ஒரு வகையில் வெற்றி அடைத்து இந்த புதிய அரசியல் அமைப்பை ஒன்றை இந்த அரசு உருவாக்கும் பொழுது நாங்கள் ஒரு சமூக ஜனநாயக கட்டமைப்புன்றது இன்றைய சூழ்நிலையில் 0 என்று சொன்னால் இந்த 3 வருடத்துக்குள்ளோ அல்லது 1 வருடமோ 2 வருடத்துக்குள் இந்த அரசியலமைப்பு வருவதற்கு முன்பு எதுவுமே சாத்தியமில்லாத நிலையில் இந்த அரசியல் கட்சிகள் தான் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேணும் அல்லது அவர்களுடைய போக்கை எப்படி நாங்கள் மாற்ற முடியும், எப்படி பார்க்கலாம். புலோலியூரனா அதைக்கு ஒரு சின்ன விளக்கம் கூற முடியுமா? இருக்கிறீங்களா அண்ணா? ஓகே, அதிகாரம் சொல்லுங்க. சுதா அண்ணா இந்த இதுல இப்ப புலோலியூர் அண்ணா சொன்ன விஷயங்களுக்கும் நீங்க பாக்குற பார்வையும் எப்படி இருக்கு சுதா அண்ணா? எல்லாரும் மியூட்ல இருக்கணுமா அல்லது ஜஸ்டின் அண்ணா, என்னால் எவ்வளவு நாங்கள் கதைச்சாலும் எவ்வளவு லொபி செஞ்சாலும் இந்த துரோகிகளை ஒழிக்காம நாங்கள் தீர்வு காண முடியாது. சுமந்திரன் துரோகிகளை அழிக்க துரோகிகள் வருவார்கள் என்றது இருக்கிற விஷயம். அன்று முதல் நாங்கள் துரோகி என்று அல்பர்ட் துரியப்பாவை போட்டு தள்ளினோம். தொடர்ந்து இயக்கத்திலும் துரோகிகள் தான் உருவாகினார்கள். அது அதிகாயம் ஒரு நிமிஷம் விடுங்கோ. அந்த துரோகிகளை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அந்த துரோகிகளை இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் அரசியல் ரீதியாக எவ்வளவு பலத்தில் உருவாகின்றோம், நாங்கள் அவர்களை பற்றி பேசுவதா நாங்கள் எங்களை பற்றி பேசுவதா
என்றதில் நாங்கள் மிக தெளிவாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த துரோகிகளின் வாலாட்டத்தை நாங்கள் சின்ன ஒரு கத்திரிக்கோலால் இந்த வாலாட்டத்தை வெட்டி விட்டு போகலாம். அதை விட்டு நாங்கள் பலங்குறைந்தவர்களாக இருந்தால் இந்த துரோகிகளை பற்றித்தான் கதைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிக் கொண்டிருக்கும். இப்ப நாங்கள் எப்படி பலம் பெறுவது என்றதை நாங்கள் முன்னோக்கி யோசித்தோம் என்று சொன்னால் வணக்கம் இந்த துரோகிகளை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டாம். துரோகிகள் காலத்துக்கு காலம் உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள், தவிர்க்க முடியாது. எந்த காலத்திலும் அது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு ஒரு திடமாக நாங்கள் மிகவும் தெளிவாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த துரோகிகள் வாலாட்ட முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. அதிகாயன் இதைத்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன். நாங்கள் அவர்களை பற்றி பேசுவதை தவிர்த்து எங்களை பற்றி பேசுவோம். நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எப்படி இந்த அரசியலில் மிக திடகாத்திரமாக இந்த தேசியத்துடனும் இருக்கிறோம், எப்படி அடுத்த வழிகளில் நகர்த்த முடியும், எப்படி நாங்கள் இன்றைக்கு உடனடி தேர்வையோ அல்லது இடைக்கால தேர்வையோ தூர நோக்குக்கு எப்படி போக வேண்டும் என்றதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டுமே ஒழிக இந்த துரோகிகளை வைத்து நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. இது என்னுடைய கருத்து. அதிகாயம் நீங்க என்ன கேட்டீங்க என்கிட்ட? ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க எனக்கு அது சுதாரணா என்னடா இந்தியாவின் பார்வையில நீங்கள் சொல்ற கருத்துக்கும் புலோலியூரண்ணா சொல்ற கருத்தினையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது? நான் அதை தெளிவாக சொல்லிட்டேன். நான் ஒரு காலமும் இந்தியா என்றது எங்களுக்கு அதை நான் நீண்ட வரலாற்றை கொண்டே சொல்லி கொண்டு வந்துட்டேன். திரும்பியும் சொல்றேன். இப்போ எந்த ஒரு கொள்கை எந்த கருத்துன்றது எப்படி இருக்குது என்றால் இறுதி லட்சியமும் இறுதியே எங்களுக்கு கிடைக்கணும் என்றால் புலம்பெயர்ந்த சமூகம் ஒன்று இருக்குது. அந்த சமூகம் எந்த ஒரு கட்சியும் சாராம எந்த ஒரு கட்சியும் ஆதரிக்கூடாது. புலத்தில் இருக்கிற எந்த ஒரு கட்சியும் புலத்தில் இருக்கிற அரசியலே தலையிடாமல் தங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பை மெதுவாக உருவாக்கி முதல் கலை கலாச்சாரம் பண்பாடு விளையாட்டு இளைஞர்கள் ஊக்குவிப்புன்னு சொல்லி தொடங்கி மெதுவாக இப்போ இருக்கிற ஊடகம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பெய்ட் கம்பெயின் என்ற ஊடகம் ஊடாக ஒரு நல்ல ஊடகங்களை உருவாக்கி அதுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தா மாதிரி மெதுமெதுவாக ஒரு 10 பேர் தொடங்கி அப்படி செய்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அது ஊடாக சின்ன வேலைகளை சின்ன ஊடகங்கள் ஊடாக சில பரப்புரைகளை செய்து கொண்டு நாங்கள் மெதுவாக நகர்ந்து இன்னொரு சமூகத்துக்கிட்ட கொடுத்து கொண்டு போகக்குள்ள புதிய ஒரு சமூகம் புது ஒரு சக்தியோட எங்களுக்கான பாதைகள் கிடைக்கும். இல்லாமல் பழசி இப்போ அங்கே தொடங்கி கடைசியில் வந்து நிற்கிது 48ஆம் ஆண்டு 1948 நிற்கிது, அல்லது அதுக்கு பின்னுக்கு தான் போய் நிற்கிறோம். அங்கே தான் வந்து நிற்கிறோம். இல்லை, புதிய ஒரு பாதை இனியாவது திறந்தா மட்டும்தான் இது. சுதாரணன் இப்படி செய்தா எப்படி இருக்கும்? இது என் அபிப்பிராயம் என்னன்னா, இந்த 2006 எங்களை 2002 உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் 2006 முடிவுக்கு வருது. முடிவுக்கு என்ன பேச்சுவார்த்தை குழம்புது. எப்ப அந்த பேச்சுவார்த்தை குழம்பிச்சோ அந்த இடத்துல இருந்து நாங்க ஒரு அதே மத்தியஸ்தத்தோட அதே நாடுகளோட அதைத்தான் நான் இப்ப எப்படி ஏனென்றால் சங்கர் இப்ப அப்படி என்று வர பள்ளிக்குள்ள நான் சொல்றேன், இப்ப இருக்கிற இந்த அரசியல் எல்லாம் அழிஞ்சு போகணும், அடிப்படக்குள்ள இப்போ எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்குது. ஆனால் எம்பிபி கிட்ட போனால் வேலை கிடைக்கும், அப்போ இங்கால முதலமைச்சர் நம்மட ஐயா வந்துட்டாரண்டா வேலை கிடைக்கும், அங்கால பெட்டியை பண்ண வச்சுக்கிறார் இந்த பணக்கார ஐயா வந்தால் எனக்கு நான் போய் அப்போ அவங்களோட தலைவர்கிட்ட போய் தங்களுக்குரிய லாபத்தை தான் எல்லாரும் எதிர்பார்த்து ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா புள்ள எல்லாம் 0 ஆகி மட்டமாக வரணும். எப்படி வரணும்னா 1948 50 56 காலகட்டங்கள் மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ அப்படித்தான் இருக்குது. சூழ்நிலை வரப்போக்குள்ள இந்த புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருக்கிற சமூகங்கள் சிந்திக்கிறாங்க, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் போய் வேலை செய்கிறாங்க இருக்கிறாங்க, நல்ல ஒரு சிந்தனையோட வருவாங்க. இதில் இவ்வளவு பேர் திட்டுறாங்க, நல்ல சிந்தனையோட வரும். ஒரு சமூகம் மட்டும் திரும்ப அங்கே புலத்திலையும் இருக்கிற நல்ல சமூகம் மட்டும் வரும். இப்போ பாருங்க, இந்த செம்மணி ஆர்ப்பாட்டத்தில் ஏன் அவ்வளவு மக்கள் வந்தாங்கன்னா அந்த மக்கள் ஒரு அரசியல் கட்சியை கூப்பிட்டுனா வந்திருக்காது. அரசியலை வேறையாகவும் தங்கண்ட உணர்வை வேறையாகவும் தான் அந்த மக்கள் பார்க்குது. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லி கொண்டு வரேன். அந்த மக்கள் அரசியல்வாதிகளை நம்பவில்லை. அந்த மக்கள் ஆனால் உணர்வையும் தன் இனத்தையும் தன் உரிமையும் வேறையாக பார்க்கறது. இது எத்தனை பேர் போய் எப்படித்தான் வீடியோ போட்டு அப்படித்தான் வீடியோ போட்டு இவ்வளவு பேர் வீடியோ போடுறாங்களா? அவங்க வீடியோ போடுற வீடியோலாம் அவங்க நினைச்சு கொண்டுறாங்க தாங்க தான் புத்திசாலி என்று. அங்கதான் இருக்கு அவங்களோட இவங்கள எப்படி அந்த வீடியோ இவங்களோட சிந்தனைகள் அப்படின்னு மற்றவங்க புரிஞ்சு என்ன. அப்ப நான் இதைத்தான் எந்த இதை சொல்றேன் என்னடால் எல்லாம் 0லேருந்து திரும்ப வரணும், புதிய ஒரு சமூகத்துக்குள்ள வரணும். வரப்போக்குள்ள அது படித்ததும் நல்ல புத்திசாலியான சமூகம் தெளிவான சிந்தனையோட அந்த சமூகம் உருவாகி வரணும். இல்லாமல் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் போனால் எல்லாம் 0. இதான் எந்த கருத்து.
நன்றி. நிச்சயமா சுதா, வணக்கம். நான் அதைத்தான் எதிர்பார்த்து நான் உங்களிடமிருந்து நிச்சயமா இதே கருத்து எனக்கும் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், நாங்கள் புதுசு இங்கு வந்து அமைக்கப்பட்ட இன்றைக்கு அமைப்பால் வந்து அமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் பல இருக்கின்றன. அங்கு வந்து நடந்து கொண்டிருக்கிற அந்த தலை அங்க வந்து அதை கட்டிப்பிடிச்சு கொண்டு இருக்கிறவர்களை வந்து அடுத்த சமுதாயம் அதை உள்வாங்கி அதை எடுக்கும் பொழுது இந்த கட்டமைப்புகள் ஏற்கனவே பல அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன எங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில். அப்போ அதை வந்து நாங்கள் மீள அந்த அதிகாரங்களையோ அல்லது அந்த அவர்களை இந்த கட்டமைப்புகளை ஆளுகிறவர்களை வந்து மாற்றுவதோ அல்லது இந்த அடுத்த சமுதாயத்தை அதன் உள்வாங்குவதன் ஊடாக நிச்சயமாக இந்த கட்டமைப்புகளை இயங்கி கொண்டு போக முடியும். நாங்கள் ஸ்கிராச்சில் இருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அதுக்கேற்ற முறையில தான் இந்த அடுத்த சமூகம் வந்து வளர்க்கப்பட்டிருக்கு, வந்து புலம்பெயர்ந்த சமூகம். நிச்சயமாக நிறைய பேர் தேசியத்தோடையும் இன்றைக்கு அதிகாரம் உட்பட அதற்கு குறைந்த வயதில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு பார்த்து கொண்டால் குறைந்தபட்சம் 15-18 வயதுல இருந்து 20, 28, 30, 35 வயது வரையும் வந்து இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த அதிகாரங்களை எடுக்கும் பொழுது வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்க முடியும். இதே கருத்து வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் அது முக்கியமான கருத்து. ஆனால் நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் ஒரு சரியான முறையில் அப்படி ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது தளத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து இங்க வந்து நிச்சயமாக அவர்கள் வந்து இவர்களோட இணைந்தோ அவர்களது கூற்றுக்கு செவிசாய்க்கக்கூடிய நிலையத்தான் உருவாகும். அந்த கட்சிகள் என்றது அங்கு வந்து நாங்கள் அதை செய்ய முடியாது. அங்கு இருக்கும் மக்கள் அதை என்ன செய்வார்களோ அதை செய்ய வேண்டும். நாங்கள் சில அறிவுரைகளை கொடுக்க முடியும். ஆனால் அந்த மக்கள் தான், தளத்திலே உள்ள மக்கள் தான் வந்து அந்த கட்சிகளுக்கு பொறுப்பானவர்களும் அல்லது அங்கு இருந்து புதிய ஒரு ஜனநாயக ரீதியாக வந்து கட்டமைப்புகளை உருவாக்கப்பட்டு போகும் என்று சொல்றது அது நாங்கள் இப்ப உடனடியாக அதுக்கு எவ்வளவு முன்னமும் கூர்ணமாகத்தான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அதற்கு முன் அரசு பலமாக இருக்கின்றது. அரசுடன் நாங்கள் மக்கள் வந்து எப்படி அந்த எங்கள் மக்களை அரசு உள்வாங்கப்படுவார்கள் என்றதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் எங்களால் முடியும். 15 லட்சம் புலம்பெயர்ந்த மக்களால் வந்து பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் இதை அழுத்தத்தை கொடுப்பதற்கும் உரிய இதும். ஆனால் நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் நிச்சயமாக ஒன்று திரள வேண்டும். ஒரு சரியான புள்ளிக்கு கீழே நாங்கள் ஒன்று திரளுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக முடியும். நானும் இந்த கருத்து தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் 1948க்கு 1970க்கு 1980க்கு இப்ப என்னென்றால் ஜஸ்டின் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடை ஆழமாக உற்று நோக்கி பார்த்தோம்னால் அவ்வளவும் பிரச்சாரம் மட்டும்தான், செயற்பாடு குறைவு. அதாவது இப்ப 4 நாளைக்கு 2 நாளைக்கு காய்ச்சி இந்த இந்த யூடியூப்பாளர்களுக்குள்ள அவங்கள அவ்வளவு பேர் எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க என்றால் அவங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பேயிட் கம்பைன். அதாவது உங்களுக்கு அதன் அர்த்தம் எப்படி தெரிந்தானே, உங்களுக்கு பணத்தை கொடுத்து தங்களுக்கு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்றுமே இவங்க செய்ய மாட்டாங்க. இதுதான் இப்போ உலகத்தில் நடக்கிறது. இவங்களும் கையாளுறாங்க. இதைத்தான் இவங்க எலெக்ஷன்லையும் வேண்டது. எல்லாம் பிரச்சாரம், அங்கே செய்கிறோம் இங்கே செய்கிறோம். அதே இப்போ கிராம மட்டங்களுக்குள்ள அந்த ஜனசக்தியா ஏதோ ஒன்று பிரஜாசக்தி என்ற இதில் ஒரு பிரச்சாரம் மட்டும்தான் செய்கிறாங்க. ஆனால் இவங்க பிள்ளையான ஒரு வழிக்குள்ளே போகிறாங்க. அந்த பிரச்சாரங்கள் கனகாலத்துக்கு என்ற இப்போ இருக்கிற பிற காலகட்டங்களுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் சமூக ஊடகங்கள் தொடர்பு இருக்குது. தனக்கு அது கிடைக்கலன்னா அவன் அலர்ட் முன்னுக்கு வந்துடுவான். அதனால் இவங்களாலையும் அந்த கனகாலத்துக்கு இவங்கள்ட்ட அந்த பிரச்சாரத்தை ஏமாற்றி கொண்டு போகலாது. இப்போ இந்த நீதிமன்றத்தை இவங்கள்ட்ட அந்த 22வது கொண்டு வரதுக்கு காரணம் என்றால் இப்போ இருக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சம்பந்து என்னன்னு சொல்லி அந்த ஆளை வச்சு, அந்த நீதிபதியை வச்சு தண்டை அரசியல் எதிரிகளை உள்ளுக்கு போடணும். இதுதான் இந்த அரசாங்கம் செய்கிற மிகவும் சர்வாதிகாரமான செயற்பாடு. இந்த அரசாங்கம் மிக ஆபத்தான ஒரு பாதையில் போய்கொண்டிருக்குது. இதெல்லாம் நான் சொல்றேன்னா விடணும். இந்த அரசாங்கத்தை நம்பி நம்மட போராக்கள் எல்லாம் வல்ல வடிவ வாங்கி அடி வாங்கி இவங்க என்ன செய்வாங்க, எப்படி எல்லாம் உருவி எடுப்பாங்க என்றதை இவங்க பார்க்கணும், போகணும். இப்போ வெளியிலிருந்து பார்க்க விட்டோம்னா தெரியாது. அதுக்கு பிறகுதான் எவ்வளவு பேர் எங்கெங்க வேலை வாய்ப்புகள் இவங்க அதிகாரத்துக்குள்ள எங்கே வைக்கிறாங்க, என்னத்தை செய்கிறாங்க என்றதுகளை நாங்கள் பார்க்க விடணும். எவ்வளோ மெதுவாக ஒரு விஷயங்களை செய்கிறாங்க. அங்கே அந்த போய் திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் எல்லாம் ஒன்று தாண்டாண்டு.
அதே நேரம் நாங்க என்ன செய்யணும், அந்த புலம்பெயர்ந்த சமூகம் தெளிவான ஒரு சிந்தனைக்குள்ள வேறையா இருக்கணும், தெளிவான ஒரு சிந்தனைக்குள்ள இருக்கணும். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பின்னால காசு சேர்க்கக்கூடாது, இன்னொருத்தன் பாறான் அவனுக்கு பின்னால போய் அவனை கம்பைன் பண்ணி அவனை ஒரு முதலமைச்சராக்கும், அவருக்கு பின்னால பிரச்சனை ஒன்றுமே தேவையில்லை. ஒரு ஊருள்ள கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் அப்படியான செயல்பாடுகளை தான் நாங்க செய்யணும். இது ஒன்றுதான் தமிழருக்கு இருக்கிற சிறந்த வழி என்று நினைக்கிறேன் நான். நன்றி சுதாகர். ஒரு நிமிஷம் அதிகாயம் இப்ப வந்தனா ஒரு நிமிஷம் சுதாரணாவோட காய்ச்சிட்டு விடுறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் தாங்க சுதாரணா. என்னன்னு சொன்னா, இப்ப இந்த விஷயங்கள்ல நாங்க நிச்சயமாக ஒன்றாக வேலை செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன். முடிந்தால் உங்களுக்கு இந்த இன்பாக்ஸ்ல என்னோட தொடர்பு கொள்ள முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா ப்ளீஸ். உங்களை எதிர்பார்க்கிறேன், உங்களோட நம்பரை எதிர்பார்க்க. நாங்க தொடர்ந்து பல வேலைகள் செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். அதை ஒரு திரட்சியாக்குறதுக்கு முடியும் என்று நினைக்கிறேன். அதிகாரம் உங்கள்ட்ட கட்சி சார்பட்ட செயற்பாடா நான் அங்க இருப்பேன். நோ நோ நாட் அட் ஆல். எதுவுமே கிடையாது. குலத்துல இந்த கட்சிகளுக்கெல்லாம் நல்லா செய்திருக்கிறேன், நல்லா பார்த்திருக்கிறேன், பார்த்துட்டு வெறுத்துட்டு எனக்கு நான் எந்த நன்மை எந்த ஒரு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த கட்சிகளுக்கு எல்லாம் செய்திருக்கிறேன். அவ்வளவு பேரும் எனக்கு 7 மண்டா நேர்ல வந்து என்னோட கதைங்க அரியமையா தொடர்பு போடுங்க, நாங்கள் பேசுவோம். பேசி நாங்கள் கதைக்கிற மற்ற கதைங்க. நன்றி நன்றி நன்றி. அதிகாரம் கதைங்க. சாரி, மேனேஜ் கொள்ளுங்க. இல்ல மன்னிப்பெல்லாம் நீங்க கேட்கல. நீங்க அவ்வளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் இல்லைன்னா நன்றி. சந்தர்ப்பம் தரோட நாங்களும் எங்களோட கருத்தை முன்வைக்கணும்னா. இப்ப நான் என்னண்டா சொல்ல வரேன்னா, எங்களுக்கு 48ஆம் ஆண்டும் தேவையில்லை, 50ஆம் ஆண்டும் தேவையில்லை, இல்ல 60 70 தேவையில்லை. எங்களுக்கு காலம் தந்த பொக்கிஷம் எங்களோட தேசிய தலைமை இருக்கு, அவர வழிகாட்டல் இருக்கு, அவர வரலாறு இருக்கு, அவர் கற்றுத்தந்த பாடம் இருக்கு. எப்படி இந்த சிங்கள தேசியம் சிங்கள அரசாங்கம் என்று சகலதையும் ஆணிவர பட்டுப்படைய வடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பாசகசாலையில் எப்படி இருக்கணும் அவ்வளவும் அவங்களோட தலைமை எங்களுக்கு தந்து விட்டு நீங்கள் பலி நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிது. திருப்பியே நாங்கள் 48க்கு போவோம், 58க்கு போவோம், 70க்கு போவோம். நாங்கள் இந்த 2003 நாங்கள் பார்ப்போமே 2009 வரைக்கும் என்ன நடந்தது, என்ன செய்தார்கள் எங்களுக்கு கண்டு. அதை வச்சு நாங்கள் எங்களோட வரலாறை கொண்டு போவோமே. வரலாறு எங்களோட வழிகாட்டி வேண்டி எங்களோட தேசிய தலைமை என்னத்துக்கு சொன்னது. திருப்பி நாங்கள் அதுக்குள்ளே போய் தான் நிற்கிறேன். ஒன்றுதான் சொல்லுவேன், நீங்கள் என்னத்தை பெரிய மாளிகை ராஜகோபுரம் கட்டி ஒரு மகுடத்தை கட்டி கொண்டு போனாலும் ஃபவுண்டேஷன் அத்திவாரம் ஒழுங்காக இருக்கணும். இந்த பேஸ்மெண்ட் நோட் இன் த கரெக்ட் இஸ் கோயிங் டு டவுன். அதே மாதிரி தான் இந்த துரோகிகள் ஒழிக்கப்படாத மட்டத்தில் நீங்கள் என்ன லொவி செய்தாலும் என்ன டிப்ளமேசி செய்தாலும் அதை துரோகியானவன் நீத்து போக செய்வான். இந்தியா எங்களுக்கு அப்படியெல்லாம் இந்த ஐநா எங்களுக்கு சாதகமாக இலங்கை பொறுமுறைகளை கொண்டு வந்ததோ, சுமந்திரனும் சம்பந்தனும் அதை இல்லாமல் பண்ணினானுங்களோ, அமெரிக்கா கொண்டு வந்த அந்த பிரேரணையை நீத்தி போக வச்சது இந்தியா, அது மாதிரி தான் உங்களுடைய லோவியம் இருக்கும். தயவு செய்து துரோகிகள் மக்கள் மத்தியில் கொண்டு திணிக்கப்பட்டு காட்டப்பட்டு அப்புறப்படுத்தணும். துரோகியன் எப்படி மக்களுக்குள்ள வருவான் என்றதான் மக்களுக்கு நாங்கள் பாடம் எடுக்கணும். துரோகிகள் எப்படி எங்களை மடமாற்றி கொண்டு போய் நாங்கள் ஒற்றையாட்சிக்கும் கீழண்டு கொண்டு வருவானோ அதை வடிவா நாங்கள் விளங்கப்படுத்தினாலே போதும். மக்களுக்கு மத்தியில் ஒரு தீர்மானம் மிக்க ஒரு தைரியமான ஒரு துணிவு வரும். எங்களுக்கு ஒரு தீவிரம் தனித்தமிழம் உண்டு. அதுக்கு பிறகு நீங்க எப்படி கோட மாளிகை காட்டினாலும் அது நிரந்தரமா நிற்கும். அதை தான் சொல்றேன் தமிழீழம். மீண்டும் சொல்றேன், நாங்கள் துரோகிகளை நீக்காம தமிழீழ தேசிய அரங்கில் இருந்து துரோகிகளுக்கான வேலை திட்டங்கள் செய்யாம நீங்க எந்த லோஃபி எந்த ஐநாவில் நின்று ஆடினாலும் அது நீத்து போகத்தான் சொல்லுவான் துரோகியானவன். இதைத்தான் நான் சொல்லி வரேன். மீண்டும் சொல்றேன், எங்களோட தேசிய தலைமை படியா சொல்லிட்டு எதிரியை விட துரோகி ஆபத்தானவன், துரோகி அழிப்பு என்பதில் நாங்கள் முதன்மை கொண்டிருக்கிறோம் என்று எங்களோட தேசிய தலைமை சொல்லிச்சு. இதுதான் எங்களோட தேசிய தலைமை சிந்தனைக்கும் செயல்வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் நடப்போம். இது துரோகி உங்களுக்குள்ள ஒரு நோயை வச்சுட்டு நீங்கள் நீடுடி காலம் வாழணும் என்று நினைக்க இயலாது. ஜஸ்டினா அந்த நோய்க்கு மருந்தை கண்டுட்டு தான் நீங்கள் நீண்ட காலம் வாழ்றதுக்கு சுவர் இல்லாமல் சித்திரம் வர இயலாது. அதுக்கு நீங்க பரிபூர்ணமான டிப்ளோமேசி செய்யுங்க, லொவி செய்யுங்க, அதுக்கு பிறகு வேலை திட்டங்களை செய்யுங்க. தமிழீழ மலரும். நன்றி. இந்த கருத்து தான் உங்களோட கருத்து. எஸ்பி அண்ணா, துரோகிகளை மலையாளம் காணணும், தியாகிகளை மலையாளம் காணணும். தியாகிகள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களோ? தியாகி எங்களுக்கு ஒரே ஒரு தியாகி தான் இருந்தாரு சங்கரண்ணா. எங்களோட தியாகி தீபம் தெளிவண்ணன் தான். மற்றது எங்களோட அன்னபூதி அம்மா தான். அவங்க உண்மைதான உத்தமமான தியாகிகள். அடுத்தது கரும்பொழியால் மாவீரர்கள். ஒட்டுமொத்தமாக எங்களோட தேச தலைமை வளர்த்தெடுத்த பிள்ளைகள் அத்தனையும் தியாகிகள் தான். அதுல மற்றது நான் சொல்லுவேன், இதில் உள்ளடங்கும் எல்லாம் தேசிய தலைவரின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்து தங்களோட உயிரை நீத்த அனைவரும் தியாகிகள் தான்.
உதாரணமாக எங்களுடைய சந்திரநேரு ஐயா இருக்கலாம், இல்லாட்டி நடராஜா ரவிராஜா இருக்கலாம், இல்லாட்டி தேசிய கட்சியில் நின்றாலும் தமிழ் தேசியத்தின் சிந்தனையோடு நடந்த மகேஸ்வரன் ஐயாவாக இருந்தாலும் சரிதான் தியாகிகளை தான் நாங்கள் போற்றப்பட வேண்டும். நன்றி ஐயா, தொடர்ந்து செயல்படுத்துங்க. சங்கரண்ணா, உங்களோட குறுக்கு கேள்வி எல்லாம் குள்ளமான கேள்வி எல்லாம் கேளுங்க. சூப்பர். ராஜராஜன் கண்ணையரம் நிற்கிறார். அண்ணா வணக்கம். ராஜராஜன் வணக்கம், வாங்க. இன்றைக்கு ஒரு ஆள் சங்கரன் ஒரு எம்பி போதும் செம்மணி கிட்ட போய் சாகும் பெற உண்ணாவிரதம் இருக்குது. ஒரு எம்பி போதும். அந்த வேலையை செய்வாங்களா சங்கரனா? செஞ்சா இன்றைக்கு நிலைமை மாறும். சாகும் பெற உண்ணாவிரதம் சர்வதேச விசாரணை கோரி ஒரு எம்பி போதும். நீங்க ஒட்டுமொத்தம் தேவையில்லை, எங்களுக்கு தெரியும் நீங்க ஒட்டுமொத்தம் வரமாட்டீங்க. ஒரு எம்பி போய் செம்மணியில போய் படுப்பாங்களா இன்றைக்கு சாகும் பெற உண்ணாவிரதம்? அது முதல்ல இல்ல இருந்தாங்க. தியாகத்திலையும் தேசத்தின் தியாகம் இருக்கக்குள்ள உண்ணாவிரதம் இருந்தாங்க, அன்னபூதியமா இருந்தாங்கன்றெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது. இந்த டைம், திஸ் இஸ் த டைம். ஒருவன் இருப்பாங்களா, ஒருத்தர் இருப்பாங்களா? இருந்து காட்டுட்டு. கண்டிப்பா. ராஜராஜன் மேல வாங்க. ராஜராஜன் கோபிச்சு ஓடிட்டே இருந்தேன். மேல வாங்க. எஸ்பி அண்ணா, இன்னொரு கருத்தையும் சொல்ல மறந்துட்டு, இது கண்டிப்பா சொல்லணும். இந்த கிழக்கு பொறுத்தவரையில மட்டக்களப்பு மாவட்டத்தை, தென் தமிழகத்தை பொறுத்தவரையில மட்டக்களப்பு மாவட்டத்துல முதல் சூரியன், உதயசூரியன்ன்றது தான் தமிழ் மக்கள் ஆதரிச்சாங்க. அதுக்கு பிறகு எங்களோட தேசிய தலைமை வீடை காட்டினதுக்கு பிறகு வீடு இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கு. அதுல ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்க. கிழக்கு மக்கள் சரி, பற்றுப்பு தொகுதி என்ற சொல்லக்கூடிய அந்த பற்றுப்பு தொகுதியில் உள்ள மக்கள் சரி, அதிகளவான யுத்தத்தால தங்களோட பிள்ளைகளிலிருந்து தேசத்துக்காக போராடிய இனம், அதாவது கிழக்கு மாகாணத்திலே தென் தமிழகத்திலே அந்த படுவாங்கிற நிலப்பிறப்பிலேயே அதிகூடிய வீரச்சாவு நடந்த இடம். அந்த மக்கள் இன்று வரைக்கும் தேசிய தலைமை என்ற வழிகாட்டெல்லாம் நடப்பாங்க. தேசிய தலைவர் என்ற கொள்கைக்கு மீறி இந்த சுதந்திர கட்சிக்கு யாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. ஒரு சில வேளாண்மை தவறி போனாலும் மற்ற ஒட்டுமொத்த வேளாண்மையும் எங்களோட தேச தலைமை என்ற சொல்லுக்கெல்லாம் இருப்பாங்க. மற்றபடி இதுகளை சொல்ல வேண்டியது, அதை ஒழுங்கான கருத்தாடலூடாக அதை தேசியத்துக்கு ஒட்டுமொத்தமாக இணைச்சு கொண்டு வரணும் என்றுதான் என்ற அர்த்தம். நன்றி அண்ணா. நன்றி. ராஜராஜன் வணக்கம், வாங்க. வணக்கம். வணக்கம் அண்ணா. அதிகாரம் கதைச்சு முடிச்சாம்பிராட்டு நான் கதைக்கிறேன். அதிகாரம் கதைக்க சொல்லுங்க. இல்ல முடிஞ்சு நான் கதைச்சுக்கிறேன். கதைங்க, நீங்க கதைங்க. எல்லாம் நான் கூட இழுத்து கொண்டு போக மாட்டேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி போட்டு விட்டுருவான் ராஜராஜன். கதைக்க விடுங்க. விடுங்க. ஓகே ராஜராஜன் வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா, வாங்க. அதாவதுன்னா ஒரு நாடு உருவாகணுமாண்டா அது பலதரப்பட்ட கோணங்கள், பலதரப்பட்ட சட்டங்கள், பலதரப்பட்ட இதுகள் இருக்கு. ஒரு நாடு உருவாக மாட்டார். வடக்கு கிழக்கு தமிழீழ புலிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தால் மட்டும் தமிழீழம் என்றது உருவாகாது. தமிழம் உருவாகிறதுக்குன்னு சொன்னால் அதுக்கு பல சட்டத்திட்டங்கள், பல நிபந்தனைகள் அதுகள் எல்லாம் இருக்குது. ஒரு நாடு உருவாகணும்னு சொன்னால் அப்போ அந்த சட்டத்திட்டம் இதுகளோட அணுகைக்குள்ள தான் என்னென்னு சொன்னால், அதாவது அமெரிக்க தாக்குதலையும் அதுக்கு சாதகமாக எங்களுடைய ஆணவ வெற்றியையும் சாதகமாக கொண்டு தான் எங்கள் அமைப்பு அடுத்த கட்டத்துக்குள்ள என்னன்னு சொன்னால், நாங்கள் அனைத்துலக சர்வதேசத்துக்குள்ள விளைஞ்சு தமிழீழம் என்ற ஒரு கோட்பாட்டை எல்லா நாடுகள்லையும் உருவாக்கணும். எங்களோட மக்களின் துயரங்கள் அல்ல எங்களோட வரலாறுகளை கொண்டு ஒரு கோட்பாடு ஒன்றை உருவாக்கணும். சர்வதேச மட்டத்தில் ஒரு தமிழீழம் என்ற நாட்டுக்கான ஆதரவை திரட்டணும் தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டது. அதுதான் முதலாவது தமிழீழ விடுதலை புலிகள். இரண்டாவது என்னன்னு சொன்னால், நாடுகள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேணும். கட்டுப்பாட்டுக்கள் ஒரு பகுதியை கட்டுப்பாட்டுக்களை வச்சிருந்தா போல அது தமிழீழம் என்ற ஒரு நாடு உடனடியாக உருவாக்கவே முடியாது. நாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நாடு ஐக்கிய நாடு சபையில் பிரேரணை செய்யணும். 9 நாடை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு இப்போ இந்த மூன்றில் ஒரு பகுதி நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பேர் தான் ஒரு நாடு உருவாகணும். ஆனால் இந்த சட்டத்திட்டம் எல்லாத்துக்கும் இதற்கு என்னன்னு சொன்னால், நாங்கள் தொடர்ச்சியாக இனப்படுகொலையை சந்தித்து வந்த இனங்கள். அதை நாடி நாங்கள் எங்களுக்கென்ற ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கான தகுதி எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் காலங்காலமாக ஆண்ட மண்ணும் இனப்படுகொலைக்கு உருவான ஒரு இனம் என்ற இதில் தான் இந்த இதை என்னன்னு சொன்னால், அடுத்த கட்டமாக என்னன்னு சொன்னால், தெரியும் புலிகளுக்கு தெரியாதது இல்லை. அதாவது வருங்காலத்தில் இன்னும் நடக்க போகுதுன்னு சொல்லி புலிகளுக்கு தெரியாத ஒரு இழப்பாடு இல்லை. இந்த
ஏன்னா அடிபாடு வந்து இங்கே போய் முடியும், அல்லது இங்கே முடிய போகுது, அல்லது அது முடிஞ்சா அதில் இருந்து நாங்கள் எப்படி மீள்றதில் அதை என்ன செய்கிறதுன்றதை எல்லாம் திட்டமிடல் எல்லாம் செய்யப்பட்ட நடவடிக்கை. அதாவது வந்து எங்களுக்கு இப்போ இருக்கிற இனப்படுகொலை சாட்சியங்களை, இந்த இனப்படுகொலை சாட்சியங்களை நாங்கள் சீரான முறையில் பயன்படுத்தினா எங்களுக்கு சுலபமான ஒரு நாடு அமைக்கிறதுக்கு எங்களை கட்டாயம் ஐநா சபை ஆதரிச்சே தீரணும். ஒரு நாட்டை அங்கீகரிச்சே தீரணும் என்றால் ஐநா சபை என்ற சட்ட திட்டத்துக்கு கீழே நாங்கள் இனப்படுகொலைக்கு நீண்ட காலமாக நாங்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு இனம். அதனால் இந்த எங்கள்கிட்ட இருக்கிற இப்போதைய இருக்கிற இனப்படுகொலை சாட்சியங்களை வச்சு வடிவான முறையில் நாங்கள் வந்து வாதாடி சட்ட ரீதியாகவும் மற்ற வந்து உலக மக்களோட ஒருங்கிணைச்சு அந்த மக்களை ஏற்றுக்கொள்கிற வகையும் போராடி இதில் வந்து சுலபமாக நாங்கள் வெற்றி பெறலாம்ன்றதான் என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி. அது ஏன் நீங்கள் யாரையும் சொன்னீங்களா? உயிருடன் இருப்பவர்கள் தியாகின்னு சொன்னீங்களா? இல்லை தான் இந்த கீழே எழுதினா அப்படி யாரும் இதில் கதைக்கவும் இல்லை. ஏன் அப்படி எழுதுறீங்கன்னு தெரியும். இலங்கையில் என்ன இல்லை நான் இந்த ஆதியன் கேட்டேன். ஓகே, நர்ரசன் வணக்கம், வாங்க. நேரம் பண்ணிக்கிறேன். அதான் நினைக்கிறீங்களா? அதான் என்ன வேட்டைன்னு சொன்ன ஜஸ்ட் என்ன கதை. அதிகாரம் முடிஞ்சதை கதைச்சிட்டீங்களா? இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்தியாவில் வந்து என்ன கதை கட்டுமா? இப்ப என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்தியா சுட்டுக்கொலை உறவு இதெல்லாம் சொல்றோம். அங்கிருந்து வந்த இது இன்றைக்கு முஸ்லிம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டு அரபு தேசம் வந்து பொருளாதார எண்ணெய் வளங்களை கொடுக்காம இருந்தோடனே அவங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை. எண்ணெயை கொடுக்காமட்டோடனே இவங்க இறங்கிடுவாங்க கீழே. ஆனா இந்த இந்தியா எங்களுக்கு இப்ப ஒரு கிரிக்கெட் நடந்தாலும் நாங்கள் இந்தியாண்ட பக்கம் தான் நிற்கிறோம், ஸ்ரீலங்காண்ட பக்கம் இல்லை. ஏனென்றால் எங்களை அழிச்சவங்க. அப்ப நாங்கள் இந்தியாண்ட பக்கம் நின்று இந்தியா எல்லோரும் கொள்ளணும். இந்தியா இன்று வரை ஏனோ தானோ உண்டு. அதாவது இந்திரா காந்தி இருக்கேக்க ஒரு நிலை, இப்போ ஒரு நிலை. இந்திரா காந்தி இருந்திருந்தா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நாடு கிடைச்சிருக்கும். என்னன்னு சொன்னா அவ கோபாலசாமியோட கதைச்சவாகும். இது பங்களாதேசத்தை எடுத்து விட்ட மாதிரி நாங்கள் இதை எடுத்து பிரிச்சு கொடுப்போம்னு சொல்லி அப்படி நம்ம சான்ஸ் வாரத்துக்கு எங்களுக்கு அந்த நேரத்துல அது எங்களுக்கு இயற்கையும் சேர்ந்துதான் அழிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்துல இந்திரா காந்தியை போட்டுட்டு இருக்க நாங்கள் நினைச்சது அப்படித்தான். இந்த போராட்டம் கடைசி நேரத்துல பாருங்க, பிரிகடியர் பால்ராஜ், இவர் அண்டன் பாலசிங்கம், தேசத்தின் குரல், பாருங்க தமிழ்ச்செல்வன், அரசியல் பிரிவு, எல்லாரும் முக்கியமான ஆட்கள் எல்லாம் போய் அது எங்களுக்கு என்ன உதவியில எங்களுக்கு எந்த வித பாக்கியமும் இல்லை போல கிடக்கு. அதுக்காகத்தான் நான் சொல்றேன், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா எல்லாரும் முந்தியொரு காலத்துல சொல்றது மற்ற இயக்கங்களை பார்க்க விடுதலை புலிகள் கட்டுப்பாடும் கூட ஒரு தாக்குறதும் இல்லை, நல்ல இதுன்னு சொல்லி அப்படி சொன்ன இது இன்றைக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒவ்வொரு ஆட்கள் 10-15 பேரை வச்சு டிக்டாக்ல இருந்து கொண்டு கதைச்சு கொண்டிருக்கான். அவனை தூக்கணும் மச்சான், இவனை தூக்கணும், நேர் கதைக்கிறதுக்கு எங்க இருந்தவன் அப்படி இப்படி கதைக்கிறார். நாங்கள் எல்லாம் நர்ராசன் எங்களுக்கு அது ஒரு செலவு இல்லைன்னா எங்கள்கிட்ட என்ன வேயோ அந்த வேலை நாங்கள் பயணிப்போம். மற்ற வே பயணிக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சு கதைக்கிறதுக்கு இதுல டைம் பேஸ். அதை விட்டு அதான் நான் சொல்றேன், இந்தியா எங்களுக்கு நினைச்சிருந்தா ஒரு நாட்டை தந்திருக்கலாம், ஒரு எடுத்து தந்திருக்கலாம். ஆனா நான் இன்று வரை நம்பி கொண்டிருக்கோம் இந்தியா இந்தியா இந்தியா. ஆனா இந்தியா இன்று வரை எந்த வித இதுவுமே செய்யல. இந்த மோடி அரசாங்கம் கூட ஒன்றுமே செய்யல எங்களுக்கு. ஒரு தரமே ஒன்றும் செய்யல. அப்ப எங்களை அழிக்கப்பட்ட இனத்தை நெடுகாலமே துன்புறுத்தி கொண்டிருக்கிற மாதிரி தான் கிடக்கு எனக்கு. அது எம்ஜிஆர் கேட்க ஒரு நேரம் நல்ல சூழ்நிலை வந்திருந்தது. ஜெயலலிதா கூட அந்த தமிழ்நாட்டு அரசியல்ல அது இனப்படுகொலை என்றதை உறுதிப்படுத்தினாங்க. அன்றைக்கு விஜய் வந்திருக்க, விஜய்க்கு சொல்லி இருக்கு, அவர் ஒன்றுமே செய்யல. இன்று வேற எந்த வித இதுவுமே கதைக்க இல்லை, கொள்ளையில. எங்களுக்கு ஆதரவா அந்த சீமான கொண்டு வந்திருந்தா நிச்சயம் நடந்தது. ஆனா அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏனோ தானோ அந்த தமிழ் சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. அந்த சீமான கொண்டு வந்திருக்கலாம்.
அப்படி நாங்கள் எல்லாருக்கும் இது செய்கிறோம் கொள்றோம் இல்லை. எங்களுக்கு நாடு வேணும், தேசம் வேணும், பூமி வேணும், என்ன நெடுகளும் நாங்கள் ஒடுக்கப்பட்ட இனம். இது நாங்கள் பூர்வீக, எங்கட நிலம் பூர்வீக குடிகள், தமிழ் குடி. ஆனா தமிழ் குடிக்கு இப்படி எல்லாம் செய்கிறாங்கன்றது சரியான கவலையா இருக்கு. உலக நாடு ஒன்றுமே செய்யுது, அதுதான் கவலை. இதுக்கு இந்தியா எங்களுக்கு பக்கபலமா இருந்தா நாங்கள் இந்தியாவுக்கு உறுதுணையா நிற்போம். இந்தியாவை யாருமே தாக்க விடாம பார்ப்போம். ஆனா இந்தியா எங்களுக்கு உறுதுணையா நிற்கும். இல்லன்னு சொல்லி இந்தியா வரணும், இந்தியாவில் இருந்தா தான் எல்லாம் செய்யலாம்னு சொல்றோம். ஆனா இந்தியா எங்களை திரும்பி பார்க்குது. டக்குண்டு சிங்கள தேசத்துக்கு தானே உடனே உதவி செய்யும். மழை வந்தாலும், சூறாவளி வந்தாலும், எது வந்தாலும், சுனாமி வந்தாலும் இது ஒன்றும் டக்குண்டு வந்துடுறான் சிங்கள தேச பக்கம். ஆனா தமிழர்களுக்கு எந்த இதுவும் செய்கிறாங்க. சரிங்க, கதை கவலையா இருக்கு. சுதா விஜய் நடராசன் தான். அதாவது வந்து இந்த பாஜக அரசு ஒரு நாடு, அதாவது வந்து இலங்கையில் ஒரு தமிழருக்கான ஒரு நாடு உருவாகிறத பாஜகவுக்கு அரசுக்கு உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்குது. தமிழருக்கான ஒரு நாடு உருவானா பிரச்சனை இல்லைன்ற. ஏன்னு சொன்னால் அமித்ஷா இப்போ பரமக்குடி, இப்போ 3 வருஷத்துக்கு முதல் பரமக்குடிக்குள்ள வந்து கூட்டத்தில் அமித்ஷா நேரடியாகவே இந்த கூட்டத்தில் சொன்னார் என்னென்னா, இலங்கையில் நடந்த இனப்படுகொலை அதை நாங்கள் பாஜக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னார். நீங்கள் வடிவார்க்க திரும்ப யூடியூபில் போய் பாருங்க. அந்த 3 வருஷத்துக்கு முதல் அமித்ஷா வந்து இந்த கூட்டத்தில் வந்து சொன்ன சொல் இருக்குது. அங்கே நடந்த தமிழருக்கு நடந்த இனப்படுகொலை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களுடைய நாடு தான் அந்த நாடுன்ற இந்த 2 வசனத்தை அதாவது வந்து உள்துறை அதாவது அமித்ஷான்ற வாயிலேருந்து இப்படி வருதுன்னு சொன்னால் அது தமிழருக்கான ஒரு சாதகமான இதுதான். ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. இதுதான் உண்மையானது. அதாவது வந்து அவர்களுடைய தேவைக்கு அவர்களை பயன்படுத்த கொள்ள வேண்டியதா. இந்தியா எங்களை பயன்படுத்தும், நாங்கள் இந்தியாவை பயன்படுத்தும். கடந்த காலத்தில் நடந்ததுகளை வந்து மறக்க வேண்டியது. அதுகள் வந்து அதாவது வந்து அமெரிக்கா ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்டான் பிறட்டு ஜப்பான் அமெரிக்காவோட இணைஞ்சு பாருங்க நான் கதைச்சி விடுறேன். உங்கள் சந்தர்ப்பம் பிரேக்கில் கதைங்க, இல்லாட்டி நான் கதைக்காம வரும். அணுகுண்டு அமெரிக்கா அடிச்சான் பிறட்டும் அதாவது வந்து ஒப்பந்தம் எழுதி ஜப்பானும் அமெரிக்கா ஒன்றாத்தான் இவ்வளவு நாளும் வேலை செய்தது. அதுக்கு பேருந்து ஏன்னா ஜப்பான் அமெரிக்கா அணுகுண்டு எங்களுக்கு மேலே போட்டு இத்தனை 1000 மக்களை கொண்டு போட்டுது, இவ்வளவு என்னுடைய நிலப்பகுதியை எல்லாம் அணு ஆயுதம் வீசி தாக்கி போட்டுதுன்னு சொல்லி ஜப்பான் ரெண்டே இல்லை. ஏன்னு சொன்னால் ஜப்பான் அது வந்து புதையுண்டவன் தான் மேலோளும் போகணும், மேலே இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை. யார் அடி வேண்டி புதையுண்டு கீழே இருக்கிறவன் தான் அவனுக்கு தான் உதவி வேணும். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இந்தியாவை பகை சக்தியாக கடைசி வந்து நினைக்கக்கூடாது. அதை இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு இந்தியா எங்களுக்கு ஒரு ஆதரவு சக்தியாக மாறும். அதனால எப்பயும் இந்தியாவை பகை சக்தியாக நாங்கள் நினைக்கக்கூடாது. நான் இந்தியா வந்து மனிதத்தை பேணிலையா எங்கிட்ட இனம் அழிஞ்சதுக்கு அழிஞ்சதுக்கு வந்து என்ன பொறுத்தவரை எஸ்பி இந்திய படை இந்த நாட்டுல போய் 1238 படையிழக்கையில். ஆனால் அந்த படம் வந்து தமிழகத்தில் வந்து தான் நான் தன்னுடைய 1238 படையிழந்த இந்திய ராணுவத்தில் இருந்தது. இதை மறக்காதேங்கோ. இதை இந்தியா மறக்கையில். ஏன்னு சொன்னால் இந்த ஒரு நாட்டில் போய் இந்தியா இவ்வளவு படைகளை உயிரிழக்கையில், நாங்கள் இவ்வளவு படைகளை கொடுக்கல, எங்களுடைய நாட்டு படைகளை இவ்வளவு படைகளை நாங்கள் உயிரிழக்கலைன்ற இந்தியாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. அந்த இதை தீர்க்க வேண்டிய நாங்கள் ஏன்னு சொன்னால் அது நாங்கள் நினைக்கணுமே. இந்தியா என்று அவ்வளவு பேர் வந்து எங்களை இனப்படுகொலை செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ராஜராஜ சோழன் விளங்கல. இந்தியா ராணுவம் வந்து எங்களை அப்பாவி அக்கையங்களையும் தங்கச்சிகளையும் சுட்டு எவ்வளவு கேவலமான டயர் போட்டு எரிக்கும். எங்களை வீட்டு பக்கத்துல 5 பேரை டயர் போட்டு எரிச்சவங்க இன்னும் அந்த தடம் இருக்கு. அப்படியெல்லாம் பார்க்கக்குள்ள எவ்வளவு அநியாயங்களை அட்டூழியங்களை இந்த இந்திய ராணுவம் தமிழ் மக்கள் ஈழத்தமிழர் மேல் விதைச்சது, எத்தனை ஆயிரம் பேரை கொலை செய்தது, எத்தனையாம் பேரை வட்டி போட்டு காணாமலாக்கப்பட்டது, எத்தனையாம் பேரை விதவியாக்கியது, எத்தனை ஆயிரம் பெண்களை வந்து கற்பழிச்சது, எத்தனை ஆயிரம் பெண்களை மார்பை வெட்டியது, இதுக்கெல்லாம் யாரு கொண்டு பழகிக்கிற? அதெல்லாம் கடந்த காலத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சது. அதே மாதிரி கடந்த காலத்துல 1200 பேர் செத்ததையும் முடிஞ்சதும் சொச்சமன்னு சொல்லி அப்படியெல்லாம் காய்க்கலாம்.
ஏன்னு சொன்னா அரசியல்ல வந்து நாங்களும் பிளவுட்டிருக்கிறோம். தமிழர் தரப்பும் பிளவுட்டிருக்கு, இந்திய தரப்பும் பிளவுட்டிருக்கு. இது 2 பேரும் பிளவுட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களோட பிள்ளையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம். நாங்கள் இல்லை, நாங்கள் பிளவுடையில, நாங்கள் தப்பு செய்யலன்னு நாங்கள் எங்களுக்குள்ள இரண்டக்கூடாது. கடந்த காலமா இருக்கணும், வருங்காலம் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா நாங்கள் வந்து பழசுகளை மறைந்து, அதாவது மன்னிப்போம் மறப்போம் என்ற நிலையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்தந்த நாடுகளை மறப்போம் மன்னிப்போம் நாங்கள் என்ன ஏதுவா என்ன ஐயா விடுங்க. எங்களுக்கு தான் கொஞ்சம் பொறுங்க. நீங்க எங்களுக்கு தான் வெற்றி தேவை. நாங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப எங்களுக்கு தான் ஆதரவு தேவை. இந்தியாவுக்கு ஆதரவு தேவை இல்லை, இந்தியாவுக்கு உதவி தேவை. என்ன தவறு செய்தோம் நீங்க சொல்றீங்க? இதுவரைக்கும் இந்தியா எங்களுக்கு என்ன செய்து இப்ப வரை 2009 விடுங்க, நாங்க தவறு விட்டுட்டோம். சரி, அதுக்கப்புறம் விஷயம் முடிஞ்சு நாங்க தவறு விட்டோம், எங்களோட தலைமை தவறு விட்டுச்சு. உங்களோட கருத்துல இருந்து சொல்றேன் நானு. நீங்க சொல்ற மாதிரி நாங்க தவறு விட்டோம், எங்களை பழி வாங்கிட்டீங்க, எங்களை இல்லாம ஆக்கிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு. உங்களோட கருத்தியல் இருந்து நீங்க 2009 எங்களுக்கு என்ன செய்றீங்க அத கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். காலம் கடக்கல, இன்னும் காலம் கடக்கல. அங்க மக்கள் சரி, அதை விடுங்க. ஐரோப்பிய யூனியன்ல இருந்து இந்த செம்மணியை போய் பார்த்தாங்க. இந்த யாழ்ல இருக்கிற துணை தூதவர் இந்த செம்மணில இதுவரைக்கும் போய் எட்டி பார்த்தாரா? ஒரு கேள்வி இல்ல, ஏதாவது அரைக்க விட்டாங்களா? தயவு செய்து இந்த மக்களை விடுங்க அண்ணன். உங்களை மாதிரி ஆக்களால இந்த தமிழ் மக்களை விடுங்க. அதில் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுங்கள். தயவு செய்து விடுங்க ப்ளீஸ். உங்களை மாதிரி ஆக்களால வந்து திரும்ப அதுகளை கதைக்காம விட்டீங்கன்னா அமைதியா போறீங்கன்னா இந்த இனம் நல்ல ஒரு வழிக்கு வரும். அதாவது வந்து ராஜராஜன சோழ இதுல அழிக்கப்பட வேண்டிய கர்ணா, பிள்ளையான், சாணக்கியன், சுமந்திரன் விளவிய அழிக்கணும். அழிச்சா எல்லாம் சரியா வரும். இந்த துரோகிகள் எட்டப்பணிகள் இருக்க மட்டும் சரியான கஷ்டம் ராஜராஜன். இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் தமிழருக்குத்தான் பிரச்சனை, இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தான் பிரச்சனை. எங்களுக்கு பிரச்சனைக்கு இந்தியாவின் ஆதரவு எங்களுக்கு தான் தேவை, இந்தியாவுக்கு தேவையில்லை. நாங்கள் தான் ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டிய சக்தியாக இருக்கிறோம். அதனாடி நாங்கள் எப்பயும் வந்து ஒரு ஆதரவு சக்தியாக, நட்பு சக்தியாக இருந்து நாங்கள் எங்களை வெளில வைக்கணும். இதுதான் எங்களை கோட்பாடாக இருக்கணும். அதாவது நாங்கள் பகசக்தி என்று பகசக்தியாகவே இருந்து கொண்டிருக்கலாது. அங்கே ஏன்னா இந்தியான்றது ஒரு வல்லரசு, ஒரு பலமான நாடு தான். நாங்கள் நிற்கிற மாதிரி அது ஒரு சின்ன நாடு இல்லை. அப்போ அந்த நாட்டை நாங்கள் ஆதரவு அணைச்சி வெல்ல வேண்டியது எங்களோட பொறுப்பு. எங்களுக்கு தான் தேவை, எங்களுக்கு தான் பிரச்சனை. அதுக்காண்டி எங்கிட்ட இழப்பை மறந்து போகக்கூடாது. ஆனால் எங்கிட்ட அரசியல் தீர்வுகளும் வந்து அப்படி போகலாம் ஒழிய எங்கிட்ட இழப்பு வந்து அது இழப்பு தான். அதான் மனதில் வச்சுக்கணும். அது இழப்பு தான். அந்த இழப்பை யாரும் மறக்கிறதோ இரண்டதோ ஒன்று இல்லை. ஆனால் நாங்கள் வெல்லோணும். நாங்கள் வெல்லோணும். இப்படி கதைச்சு கொண்டு வந்து என்னென்ன செய்ய போகிறோம்? இருக்கிற சனத்தை காப்பாற்றணும், இருக்கிற நாட்டை காப்பாற்றணும், இருக்கிற பிரதேசத்தை காப்பாற்றணும். சும்மா பங்கராயன் உங்களோட எனக்கு சண்டை விருப்பம் இல்லாத நான் பேசாம இருக்கிறேன். சும்மா வந்துட்டு கருத்து சொல்ல எங்க இடத்துல இருந்துட்டு நீங்க உங்களோட கருத்தை கூட ஒரு இனத்தின் திணிக்காதீங்க. ஒரு இனத்தின் இதோட கருத்தை திணிக்க கூடாது. அது உங்களுக்கு உரிமை இருந்த ஒரு இனத்தின் கருத்துல திணிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்த அந்த இனத்தை விடுங்க. அதுல வாட்டில போகட்டும். நீங்க இந்தியாவோட உங்களோட கருத்து திணிக்காங்க. ஒரு இனத்துல எந்த இனத்துல என்னது திணிச்சா சொல்லுங்க. தமிழ் இனத்துல நீங்க 19 வருஷங்கள்ல இந்தியா என்ன செய்ய, இந்தியா எவ்வளவு செய்து கொண்டிருக்கு. இன்னும் வந்து இந்தியா 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 செய்ய, இந்தியா போங்க. நீங்க 3 வருஷத்துக்கு முந்தி அமித்ஷா மேடையில சொன்னீங்களா? அங்க பொய் சொல்லாங்க இருந்தா அந்த யூடியூப் வீடியோ போடுங்க. நீங்க எனக்கு இது பார்க்கல, நீங்கள் பார்க்காம ஒரு கருத்தை இரண்டக்கூடாது. நீங்கள் பாருங்க. ராஜராஜ சோழன் இதே மோடிதான் 2014ஆம் ஆண்டு இந்தியாவோட வெளிவர கொள்கை உங்களுக்கு அக்குவர ஆணிவரா நான் வகுப்படுப்பேன். விடுங்க, நான் கதைக்கிறேன். உங்களோட டைம் போது நான் கடை விட்டணும். ஓகே எனக்கும் டைம் போது. நன்றி மக்களை எல்லோருக்கும் நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். நன்றி யாதவன, நன்றி ஜஸ்டின், நன்றி நடராஜன், நன்றி டிவிஎஸ், நன்றி சுதான, நன்றி ராஜராஜன், நன்றி ஆதிகே. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி எஸ்பி அண்ணா. நாங்கள் துரோகிகள் ஒழிக்காம விடக்கூடாது எஸ்பி அண்ணா. சரியோ? நன்றி, நன்றி. சுதாண்ணா ஒரு செகண்ட். சுதாண்ணா இதுல வந்து கோவப்படாதீங்க. ராஜராஜ சோழன் மாதிரி, ஆராயன் மாதிரி
என்ன மாதிரி ராஜராஜனா உங்களோட உங்களோட கனவு இந்தியா பண்ட எங்களுக்கு உதவி செய்யும். அதிகாரம் வெயிட் அதிகாரம் அப்படி பலதரப்பட்டவர்களை கொண்டதான் இனம் எங்கட இனம். நன்றி அண்ணா, நன்றி.